இன்றைக்கு நான் இந்த கடன் பிரச்சனைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக ஜெபித்த போது ஆண்டவர் இன்றைக்கும் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து வேதத்திலிருந்து நம்ம வாசித்து ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். அந்த மனுஷனோடே அவன் பேசி கொண்டிருந்ததை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க வல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய வீரனை அழிக்கும்படியாக அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். இந்த முயற்சி எடுத்து அவன் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவனுடைய சகோதரன் சொல்றான், நீ அந்த வனாந்தரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கத்தானே நீ வந்த. ஆனா ஒன்று, நீ உனக்கு சின்ன வயசா இருந்தாலும் உன்னுடைய இருதயத்துக்குள்ள அகங்காரம் இருக்குது. உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த வார்த்தையை சொல்லி திட்டுற அளவிற்கு தாவீது அங்க எதையுமே செய்யல. தாவீது அந்த இடத்துல தான் அந்த கோலியாத்தை ஜெயிக்க போகிறத அறிவிச்ச உடனேயே அவனுடைய சகோதரன் அவனை ரொம்ப குறைவாய் பேசுகிறான். ஆனா தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அதை அவன் கண்டுக்கவே இல்லை. ஏன் கண்டுக்கல அப்படின்னா, அவனை குறித்து மற்றவர்களுக்கு என்ன எண்ணம் இருக்கோ இல்லையோ, தாவீதை குறித்து அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் அவனுடைய மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே நீங்கள் வரணும்னா நீங்கள் மிக முக்கியமாய் கையாள வேண்டிய ஒன்று என்னன்னா, நீங்கள் உங்களை குறித்து ஒரு நல்ல எண்ணம் நீங்கள் வைக்கல அப்படின்னா நிச்சயமாகவே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது. கடன் பிரச்சனைக்குள்ள மாட்டுகிற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டமான காரியம் என்ன அப்படின்னா, தங்களை குறித்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களை குறித்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடன் கொடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகம் என்ன நினைக்கிறாங்க, வீட்டை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்களை நினைச்சு 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 தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துற எத்தனையோ பேரை என்னுடைய கண்களால் பார்த்துருக்கிறேன். கடன் வாங்கி கட்ட முடியாட்டா அவன் அந்த கடன் கொடுத்த அந்த நபர் திட்டாருன்னு வைங்களேன், உடனே இவங்களுக்கு அப்படியே அவமானம், உடனே மனசு அப்படியே நொந்துருது. எல்லாருக்கும் முன்னாடி இப்படி திட்டானே, அந்த மனுஷன் என்ன நினைப்பான், அந்த நபர் என்ன நினைப்பான், அவன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு, அவனை பார்க்கறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வீட்டை விட்டு வெளியே நான் போக மாட்டேன், நான் சர்ச்சுக்கு நான் இனி போக மாட்டேன், நான் இனி இந்த தெருவில் நான் இனி இந்த இடத்துல போக மாட்டேன், நான் இனி வேலைக்கு போக மாட்டேன், கல்யாண வீட்டுக்கு போக மாட்டேன். அப்படியே நிறைய பேர் அதை வைத்து தன்னை ஒதுக்கி கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை, மகன் உன்னை குறித்து, மகா உங்களை குறித்து யார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்க ஒருபோதும் மனசுல வைக்கவே வேண்டாம். உங்களை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், அதை மாற்றவே முடியாது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய
சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பலிபீடத்தில் நிற்கிற நான் ஒருத்தருக்கு கூட இதுவரைக்கும் யாரையும் மனசுல காயம் வைத்து கொண்டோ இல்லை என்றால் அவர்களை திட்டணும் அப்படின்னு நினைச்சோ, கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், அப்படி நான் செஞ்சதே இல்லை. இன்னும் சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக சிலருடைய குறைகளை இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறேனே தவிர, யாரையும் இந்த பலிபீடத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒருத்தரை கூட நான் குறை சொன்னதே இல்லை. கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக சொல்றேன். ஆனா இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறாங்க, ஆனா நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்குங்க, இது சரியில்லாத விஷயம் அப்படின்னு ஜனங்களை தெளிவுபடுத்துறதற்காக சில நேரத்தில் சொல்லி இருக்கிறேனே தவிர, யாரையுமே இதுவரைக்கும் பலிபீடத்தில் ஊழியக்காரர்களையோ யாரையுமே குறை கூட சொன்னதில்லை. ஆனா உண்மையிலே என்ன எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே கூடாது. என்னை குறித்து ஒருத்தருக்கு நல்ல ஒப்பீனியன் இருக்கும், இன்னொருத்தருக்கு என்னை குறித்து நல்ல ஒப்பீனியன் சில நேரத்தில் இருக்கவே இருக்காது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளையாகிய நான் என்ன குறித்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத நான் விட்டுறணும். ஆனா என்ன குறித்து உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் தப்பா நினைச்சாலும், நல்லா நினைக்கனாலும் பரவாயில்ல, அது என்ன ஒன்றும் பண்ணாது. ஆனா என்ன குறித்து நான் முதல்ல நல்லா நினைக்கணும். என்னை குறித்து சரியான ஒரு நினைவு எனக்குள்ளே இல்லாவிட்டால் நிச்சயமா சொல்றேன், நான் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே தோற்று போகிறதற்கு வேறு எதுவுமே காரணம் இல்லைங்க. அவங்கள குறித்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தாங்கள் அப்படியே நியமித்து கொள்ளுகிறார்கள். அவங்க என்ன குறித்து என்ன பேசுறாங்க, இவங்க என்ன குறித்து என்ன பேசுறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்கள் அதான் உலகத்தான் ஒருத்தர் சொல்லுவான்ல, எலும்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசும். இன்னைக்கு உங்களை புகழ்த்தி பேசுவாங்க, நாளைக்கு உங்களை குறைவாய் பேசுவாங்க. நாளைக்கு உங்களை குறைவாய் பேசின அதே நாவு அடுத்த நாள் உங்களை குறித்து பெருமையா பேசும். இதுதான் உலகம், இதுதான் மனுஷங்க. இதை கூட அறிஞ்சிக்காம யாரோ ஒருத்தர் பேசினதுக்காக உடஞ்சு போய், யாரோ ஒருத்தர் பேசினதற்காக நொந்து போய், அவ்வளோதான் இனி நமக்கு மரியாதை போச்சு, மதிப்பு போச்சு, எல்லாமே போச்சுன்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற அநேகரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உங்களை குறித்து யார் என்ன நினைச்சாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதினிடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, தன்னை குறித்து அண்ணன் நினைக்கிறது தப்பு தான், சவுல் ராஜா நினைக்கிறது ஒரு தவறான காரியம்தான். ஆனா தன்னை குறித்து அவனுக்கு ஒரு நல்ல நினைப்பு இருந்துச்சு. சிங்கத்திற்கு என்னை தப்புவித்தவர், சிங்கத்தை கொன்ற நான், கரடியை கொண்ட நான் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவேன்னு தனக்குள்ளேயே இருந்த நல்ல எண்ணத்தினால தொடர்ந்து எத்தனை பேர் பேசினாலும் அவன் காதுக்குள்ள அது போகவே இல்லை. ஓவர் கம் பண்ணிட்டு அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதற்கு போய்கொண்டே இருந்தான். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து ஒரு பெரிய கட்டுக்கோப்புக்குள்ள வந்தார்கள், உங்களை குறித்து ஒரு யோசனைக்குள்ள வந்தார்கள். இப்படிதான் நீங்க ஆக போறீங்க, இப்படிதான் வாழ்க்கை அமைய போகுது, நீ இன்ன நிலைமையில விழப்போற, நீ அதுல இருந்து மீண்டு வர முடியாது. எத்தனையோ மனிதர்களுடைய சிந்தைகள் உங்களுக்கு நேராக இருக்கும்போது ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய கரத்தை பிடித்து உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே மகனே, அவன் நினைக்கிற நினைவா அல்ல, உங்களை குறித்து நீங்க ஒரு வெற்றி, நீங்க ஒரு நல்ல நினைவுக்கு நேராய் இன்றைக்கு வருவதற்கு ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அகித்தோப்பேலை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஒரு நல்ல ஆலோசனைக்காரன். அவன் சொல்லுகிற ஆலோசனை தேவனுடைய தூதர்கள் நேரடியாக வந்து சொல்லுகிறது போல ஆலோசனையை கொடுப்பான். அவ்வளவு ஆலோசனை. ஆனால் தாவீதோடு ஆண்டவர் இருந்ததனால் அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை கர்த்தர் அபத்தம் பண்ணி போட்டார். அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை சரியானது தான், ஆனா ஆண்டவர் தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணி அதை கெடுத்து போட்டாரு. தன்னுடைய
தன்னுடைய ஆலோசனையை ராஜா ஏத்துக்கலன்னு தெரிஞ்ச உடனே மற்றவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இதுவரைக்கும் என்னுடைய ஆலோசனையை தாவீது ராஜாவே அலட்சியம் பண்ணதில்லை, ஆனா அவனுடைய மகன் ராஜ்யபாரம் பண்ண இப்பதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், இவன் என்னுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணிட்டான், இவன் இன்னைக்கு என்ன அலட்சியம் பண்ணிட்டாங்கன்னா இவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே என்ன அலட்சியம் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு மற்றவங்க தன்னை குறித்து தாழ்வா நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சு வேதம் சொல்லுது தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு தீர்மானம் எடுத்து நாண்டு கொண்டு செத்து போனான் என்று வேதம் சொல்லுது. நிறைய பேர் இன்றைக்கு தற்கொலைக்கு நேராய் போகிறதற்கு கூட என்ன காரணம் அப்படின்னா, நான் நம்புறேன் அவங்க நிறைய பேர் மற்றவங்க என்னை குறித்து தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு ஒருவேளை உங்களை குறித்து தப்பா நினைக்கலாம், இன்னைக்கு உங்களை குறித்து குறைவாய் நினைக்கலாம், இன்னைக்கு உங்களை குறித்து என்னென்னமோ வார்த்தைகளை பேசிக்கொண்டு அலையலாம். ஆனா நான் நம்புறேன் வெகு சீக்கிரத்தில் அவர்களே அந்த நபர்களே உங்களை குறித்து ஒரு நல்ல எண்ணத்திற்குள்ளாய் வர ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் ஜீவனோடு இருக்கும்போது, நீங்கள் பலத்தோடு இருக்கும்போது, நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்யும் போது உங்களை குறித்து தவறாய் நினைத்த அத்தனை பேரும் உங்களை குறித்து பெருமையாய் நினைக்கிற காலம் வரும் என்று ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய், என் மனைவியே என்ன நல்லா நினைக்கல பாஸ்டர், என் பிள்ளைகளே என்ன நல்லா நினைக்கல பாஸ்டர், என் கணவன் என்ன நல்லா நினைக்கல பாஸ்டர், என் சொந்தக்காரங்க யாருமே என்ன நன்னா நினைக்கல, என் மாமா என் மாமி யாருமே என்ன ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க, என்ன ஒரு மாதிரி பார்க்கறாங்க, என்ன குறைவாய் பார்க்கறாங்க, நான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா என்ன பார்க்கறாங்க. அவங்க பார்க்கிற பார்வையிலே தெரியுது நான் ரொம்ப மட்டமாய் போயிட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப குறைவாய் போயிட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப கீழே போயிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது அழுது கொண்டிருப்பீர்களே. ஆனால் உங்களை பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே உன்னை குறித்து 1000 பேர் 1000 விதமாய் நினைக்கலாம், உன் சொந்தங்கள் எல்லாம் வித்தியாசமாய் நினைக்கலாம், ஆனால் தாவீதை குறித்து பரலோகம் வைத்திருந்த நினைவு அவன் யுத்த வீரன், தாவீதை குறித்து பரலோகம் வைத்திருந்த நினைவு அவன் கோலியாத்தை ஜெயிக்க போகிற மனிதன். அதே போல நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கும் உங்களை குறித்து பரலோகம் ஒரு நினைவை நினைச்சு வச்சிருக்குது. அது என் மகன் எழும்புவான், என் மகா எழும்புவா, என் மகளுக்கு இந்த உபத்திரவ காலம் முடியும், என் மகனுக்கு இந்த கடன் முடிவுக்கு வரும், என் மகன் தலை குனிந்த இடத்துல தலை நிமிர பண்ணுவேன், என் மகனை அலங்கரிப்பேன். அன்றைக்கு ஆண்டவர் வெகு சீக்கிரமாய் மாற்றுகிற அன்று உங்கள் பேர்ல குறைவாய் நினைச்சவங்க வந்து உங்களுக்கு முன்பாக நிற்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டுமல்ல, யோசேப்பினுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவனுடைய வாழ்க்கையில அவன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆனா அந்த எஜமான் வீட்டிலே இருக்கிற அந்த சகோதரி அவன் மேல ஒரு தவறான செய்தியை பரப்பி அவனை ஒரு பாவியாக பார்த்து அவனை இப்ப கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. அவன் சிறைச்சாலைக்குள்ள என்ற ஆகும்போது நீங்க என்ன நினைப்பீங்க, அதான் பாஸ்டர் அம்மா வந்து இந்த சிறைச்சாலை ஊழியத்திற்காக போறாங்க. அவங்க அந்த சிறைச்சாலை ஊழியத்திற்கு போயிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அங்க கைதிகள் வந்து ஒவ்வொருத்தரா பேசிக்குவாங்களாம். பேசிக்கும் போது அந்த பசங்க பேசிக்குவாங்களாமா, அக்கா அவன் மோசமான ஆளுக்கா, அவன் ஒருத்தனை போட்டுட்டான்க்கா, இந்த இடத்துல இப்படி திருடிட்டான்க்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு பையன் அவனை குறித்து ஒவ்வொருத்தரும் இப்ப மாறி 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 ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுப்பாங்களாமா அங்க உள்ளே இருக்கிறவங்க. இவன் இப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள போகும்போது இவன் என்ன பிரச்சனைக்காக உள்ள வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அவனை ரொம்ப கேவலமா பேசியிருப்பாங்க. டேய், இவன் வச்சு கையை எங்க வச்சான் தெரியுமாடா, போத்திபாருடைய வீட்டிலே கை வச்சான்டா, வளர்த்தன வீட்டிலே கை வச்சுட்டான்டா, இவனுக்கு ஹெல்ப் பண்ண வீட்டிலே கை வச்சுட்டான்டா. அவனை சுற்றி அத்தனை பேரும் பேசுறது ஒரு தீமையான வார்த்தை. ஆனா வேதம் சொல்லுது, தன்னை குறித்து சிறைச்சாலையிலே இருக்கிறவர்கள் பேசுறத தன்னுடைய காதுகளில் அவன் வாங்கவே இல்லை. என்னை குறித்து எது வேணாலும் பேசுங்கப்பா, என்னை குறித்து என்ன வேணாலும் நினைங்கப்பா, நான் தப்பு பண்ணலேன்னு இப்போ உங்கள்கிட்ட சொன்னா கூட நீங்க நிறைய பேர் அதை ஏத்துக்கவே மாட்டீங்க. நிச்சயமா யோசேப்பு அப்படி ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனாலும் இந்த யோசேப்பினுடைய இருதயத்தில் ஒன்று மட்டும் இருந்துச்சு,
அதுக்காக நான் சோர்ந்து போகக்கூடாது. நான் உண்மையுள்ளவன் எனக்கு தெரியும், என் கூட கர்த்தர் இருக்கிறார்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து முன்னேற ஆரம்பித்தான். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடைச்சிருச்சுன்னு பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. உங்களை குறித்து யார் என்ன நினைக்கிறாங்கன்றது பெருசில்ல. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை குறித்து யாருமே நீங்கள் தயவு செய்து குறைவா நினைச்சிடாதீங்க. உங்களை குறித்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை இருக்கும்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நீங்கள் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசித்தோமானால், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நன்றாய் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்களை குறித்து நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க இருப்பீங்களா? உங்களை குறித்து நீங்க குறைவா நினைச்சீங்க அப்படின்னா நீங்க குறைவா தான் இருப்பீங்க. உங்களை குறித்து நான் ஒரு ஃபெயிலியரான பர்சன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்கன்னா நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஆனா அதே நேரத்தில் உங்களை குறித்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் நிற்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நின்றுவீங்க. உங்களை குறித்து 1000 பேர் நினைக்கிறத விட ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை குறித்து நீங்க நல்லா நினைக்கணுமா? அதான் வேதத்தினுடைய வசனம் சொல்கிறது. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது தானியேலா இருக்கலாம், நெகேமியாவா இருக்கலாம், இவர்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அவர்களை வித்தியாசமாய் நினைத்தார்கள். வேதத்துல ஆண்டவர் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களையும் அவங்களை சுற்றி இருந்தவங்க என்னென்னமோ நினைச்சாங்க. ஆனா சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறத குறித்து இவங்க கவலைப்படவே இல்லை. சன்பல்லாத்து தொபியா நெகேமியாவை குறித்து சொல்றான், நீ கட்டின மதில் சுவர் ஒரு நரி ஏறி போனா இடிஞ்சு விழும்பா. என்னதான் பெரிய கட்டி வச்சிருக்கிற, என்ன கட்டி வச்சிருக்கிற, அது இடிஞ்சு விழுந்துரும். பூனை ஏறி போனா நரி ஏறி போனா விழுந்துரும் அப்படின்னு கிண்டல் பண்ணி அத்தனை பேர் பேசும்போது கூட அவங்க என்ன பேசினா என்ன, என் கூட இருக்கிறவர் பெரியவர், இதை கட்டி முடிக்கிறதற்கு உதவி செய்கிறவர் என்று விசுவாசித்ததுனால ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். இன்னைக்கு ஜெபத்தில் இருக்கிறவங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் நீங்க ஜெபிக்க போறீங்க? இந்த ஜெபத்தில் இருக்கிற எத்தனை பேர் உங்களை குறித்து ரொம்ப குறைவா நினைச்சீங்க? பாஸ்டர், நீங்க யாருக்காகவும் பேசல, எனக்காக தான் பேசுறீங்க. பாஸ்டர், இந்த கடனை வாங்கினதுனால நான் ரொம்ப அவமானப்பட்டதுனால என்னை குறித்து ஒரு தாழ்வான எண்ணமே வந்துருச்சு. நான் ஏன் பிறந்தேன், நான் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன், நான் ஒரு ஏமாந்தவன், நான் ஒரு ஏமாற்றுக்காரன், இல்லைனா நான் ஒரு ஃபெயிலியரான பர்சன், எனக்கு எதுவுமே வாய்க்கல, என் குடும்பத்தை கூட என்னால் நடத்த முடியல, என் பிள்ளைகளை என்னால் படிக்க வைக்க முடியல, நான் என்னை குறித்து ரொம்ப குறைவாக நினைக்கிறேன். பாஸ்டர், என்னை குறித்து போகிற பக்கம்லாம் கடன்காரன் சொல்லி ஒரு பட்டத்தை என் தலையில் சூட்டினதுனால அவங்களுக்கு மூஞ்சில் முழிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் இன்னைக்கு தட்டி கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் இப்பொழுது அப்படியே தட்டி கொடுக்கிறார். மகனே, இல்லை 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 இல்லை, யார் உன்னை குறித்து நினைக்கிறத குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை குறித்து இயேசு தேவன் பெரிதாய் நினைக்கிறார். உங்களை குறித்து ஒரு பெரிய, அதனால தான் இந்த ஜெபத்திற்கு உங்களை கலந்து கொள்ள பண்றாரு. இல்லைன்னா இந்த ஜெபம் நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்திலேயே எத்தனையோ லட்ச ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ லட்ச கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேரல. சிஸ்டர், பிரதர், இந்த செய்தி அவர்களுக்கு போய் சேரல. ஆனா உங்களுக்கு இந்த செய்தி வந்து சேர்ந்திருக்குன்னா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க மேல ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் கிருபை வச்சிருக்கிறாரு. உன்னை குறித்து பரலோகம் ஆண்டவர் நினைக்கிற நினைவு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால தான் இந்த செய்தி உங்களுக்கு நேரா வருது. அதனால இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து யார் என்ன சொன்னாலும், யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னை குறித்து நான் நல்லா நினைக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும். நம்ம 2014வது வருஷத்துல என் வாழ்க்கையில் அதை ரொம்ப நான் அனுபவிச்சேன். வியாதியினுடைய படுக்கைக்கு போய்விட்டேன்.
ஊழியத்தில் என்னால் நிற்கவே முடியல. அதனால ஊழியத்தை விட்டுட்டு என்னுடைய ஊருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அப்போ என்னுடைய ஊர்ல இருக்கிற பல ஜனங்கள் வித்தியாசமா பேச ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் பேசினாங்க, இவன் ஏதோ ஒரு பொண்ணை நேசிச்சான், அதனால தான் இவனுக்கு இப்படி வந்துருச்சு. சிலர் சொன்னாங்க இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. சிலர் சொன்னாங்க இவனுக்கு செய்வனை வச்சுட்டாங்க. சுத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பேசிட்டே இருக்கிறாங்க. சிலர் சொன்னாங்க இவன் மரிச்சிருவான், இவன் உயிரோட வரமாட்டான், இவனுக்கு ஆயுஸ் நாள் முடிஞ்சிருச்சு, இவனுக்கு ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற அவயம் அப்படியே அழிஞ்சு போயிடும். என்னை குறித்து மற்றவங்க எல்லாரும் அப்படியே பேசுகிறத பார்த்து நான் மிகவும் உடைஞ்சு போயிட்டேன். அதை கவனிச்சு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி பேசுகிறாங்களே. அப்பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு மிக ஒரு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இல்லை மகன், உன்னை குறித்து யாரும் நினைக்கிறத, மற்றவங்க நினைக்கிறத குறித்து நீ கவலையே படாத. உன்னை குறித்து நீ நல்லா நினை, உன்னால முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு நாள் அவன் முன்னாடியே ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். உன்னை குறித்து நீ நல்லா நினைச்சிருன்னு ஆவியானவர் என்னை பூஸ்ட் பண்ணிட்டே இருந்தார். ஆவியானவர் என்னை தட்டி கொடுத்துட்டே இருந்தார். வெகு சீக்கிரத்தில் சூழ்நிலை மாறினது. இன்னைக்கு அதே ஊர்ல இத்தனை வருடங்கள் தாண்டி போய் நிற்கும் போது நான் ஆச்சரியப்படுறேன். ஓ ஹல்லேலூயா! அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் மிக மகிமையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமேன். இன்றைக்கு விசேஷமாக ஒரு 10 காரியங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்லி முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நீங்க நோட்ஸ் எடுக்கிறவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வருவதற்கு மிக தேவையான ஒன்று என்னன்னா, அவர்களை குறித்து அவர்கள் நினைக்கிற நினைவுகள் சரியானதா இருக்க வேண்டும். ஸோ உங்களை குறித்து நீங்கள் சரியாக நினைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரவே முடியாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனதிலே நொந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பீர்களே தவிர விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இன்றைக்கு அந்த காரியத்தை ஒன்றொன்றாய் நான் சொல்ல போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து நினைக்க வேண்டிய மிக முக்கியமான 10 நினைவுகள். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 139வது சங்கீதத்திலே 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 139வது சங்கீதம் 139வது சங்கீதத்திலே 14வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இன்னொரு விசை வாசிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல மிக அழகான வார்த்தையை சொல்லுகிறார். நான் சாதாரணமாய் உண்டாக்கப்பட்டவன் அல்ல, நான் எல்லாரை போல உண்டாக்கப்பட்டவன் அல்ல, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து நினைக்க வேண்டிய மிக முக்கியமான நினைவு என்ன அப்படின்னா, அநேகரை விட தேவன் என்னை நன்றாய் வைத்திருக்கிறார் என்று நீங்க உங்களை குறித்து நினைக்கணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் இதற்கு ஆப்போசிட்டாக தான் நினைக்கிறாங்க. அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் மட்டும் ஏன் இப்படி கவலைப்படுறேன், நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி எதுவும் வாய்க்காத போகுது, நான் மட்டும் ஏன் இப்படி சோகத்தில் இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி உபத்திரவம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி கண்ணீர். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் நல்லா இல்லை, நான் மட்டும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிற நினைவு இருக்கிற வரைக்கும் நிச்சயமா சொல்றேன், நீங்க அடுத்த படி எடுத்து வைக்க முடியவே முடியாது.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு வெளியே பார்க்கும்போது நிறைய பேருக்கு அப்படிதான் தெரியும். ஐயோ, அவர் ஊழியம் செய்கிறார், நிறைய பேர் அந்த ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அவருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, அவ்வளோதான், அவர் வியாதிப்படுறதை நம்ம கேள்விப்படுறதில்லை, அதை கேள்விப்படுறதில்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் நினைக்கலாம். ஆனா நான் நம்புவேன், ஒரு குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்கிற நீங்களே அவ்வளவு கஷ்டப்படும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய பாரத்தை சுமக்கிற ஊழியக்காரங்களுக்கு கஷ்டம் இருக்குமான்னு கேட்டா, போராட்டம் இருக்குமான்னு கேட்டா, நிச்சயமா சொல்றேன், இருக்கும். ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்கள், புது புது சோதனைகள், புது புது வியாதிகள். அதான் ஒரு விசுவாசிக்கு என்னென்ன வரணுமோ அத்தனையும் நிறைய நேரத்தில் ஊழியக்காரங்களுக்கு ஒரு டைம் வந்துட்டே போயிரும் போல. அப்பதான் அதை குறித்து தெரியுமா என்னன்னு தெரியல, ஆண்டவர் சில நேரத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறார். ஸோ எந்த சூழ்நிலைகள் வந்தாலுமே என் மனசு ஒன்று மட்டும்தான் சொல்லுது, அநேகரை காட்டிலும் நீர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஏன் அப்படின்னா, என்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட வேதனை அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இன்று வரைக்கும் கடனிலே இருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நினைவோடு வாழ்வீர்களே ஆனால், பாஸ்டர் தேவன் என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாரு, நான் மட்டும் அப்படின்னு அந்த இருதயத்தினுடைய வேதனைகள் உங்களுக்கு இருக்குமானால், ஏசப்பா தான் உங்கள்கிட்ட பேசுறாரு, ஆண்டவர் தான் உங்கள்கிட்ட பேசுறாரு. மகா, உனக்கு ஒரு வீடு இருக்குது, மகா உனக்கு ஏதோ வாடகை கொடுக்குற அளவுக்கு இருக்குது, உனக்கு ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை ஆண்டவர் வச்சிருக்கிறார். 1000 சோதனை இருந்தாலும் நான் நம்புறேன், உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை. ஒருவேளை மற்றவர்களை விட உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கலாம், மற்றவர்களை விட நீங்க ரொம்ப கஷ்டப்படலாம். ஆனா மற்றவர்களை விட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க கேட்குறீங்க தெரியுமா? இந்த ஆறுதலான வேத வசனம் அவ்வளவு சோதனையிலையும் கிடைக்காத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா உங்களோட மட்டும் ஆண்டவர் பேசுறாருல, தனிப்பட்ட விதத்துல பேசுறாருல. இப்ப சொல்லுங்க, இப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்லுங்க, எல்லாரை விட ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருக்காரான்னு கேட்டா, எஸ், அநேகரை விட ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. என்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வேதனை, ஒரு பெரிய பிரச்சனையை நான் சந்தித்தேன். அந்த பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போது என் மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருச்சு. அப்போ என் மனசுல நினைக்கிறேன், சே, ஊழியத்தில் நிறைய பேர் நல்ல சந்தோஷமாக தான் ஊழியம் செய்கிறாங்க, நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்பட்டு தான் செய்கிறோமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு மனுஷன் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ரிலாக்ஸாக விட வேண்டியதானே, ரிலாக்ஸாக செய்ய வேண்டியதானே. உங்கள்கிட்ட யார் இதெல்லாம் பண்ண சொல்ல சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறீங்களா, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துகிறீங்களா, அவ்வளோதான் விட்டுருங்க, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்க, எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அது ஏன் செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் கேட்ட உடனே என் மனசுக்குள்ளே தோணுது, ஓ நம்ம அப்படி இருக்கிறோமோ அப்படின்னாலும் தோணினாலும் எனக்கு அந்த சலனம் எல்லாம் வரல. ஆனா அப்படியே நினைச்சிட்டு இருக்கும்போது திருச்சபைக்குள்ள ஒரு அம்மா ஒருத்தவங்க வர்றாங்க. சாட்சியை உங்களுக்கு சொல்லி இருக்கிற, மறக்கவே முடியாது. அந்த அம்மா வந்து, இயேசுவே நீர் எனக்கு போதும், இயேசுவே நீர் எனக்கு வேணும், நீங்க எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லி அவங்க புதுசா இருந்தாங்க. முடிச்ச உடனே அவங்கள பார்த்து எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டேன், எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க. அப்படியே சோர்ந்து போன அந்த ஆவி அப்படியே உயிர்ப்பிச்சது மாதிரி, சே, நம்மளெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு, எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, பாஸ்டர் இன்னைக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இப்போதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் ரட்சிக்கப்படுறதற்கு முன்னாடி என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம் நடந்துருச்சு. எனக்கு 2 பிள்ளைங்க, கணவனார், சந்தோஷமாக வாழ்ந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் எங்களுடைய கணவனார் திடீரென்று அட்டாக் வந்துருச்சு, இறந்துட்டாரு. அவருடைய துக்கம் எங்களுக்கு பெரிய துக்கம்.
சரி மூத்த பையன் கொஞ்சம் தலை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வண்டி வச்சுருந்தான், ஒரு சின்ன மினி டோரு. அதுக்கு அவன் டிரைவராக இருந்தான். எனக்கு ஒரு வாலிப பொண்ணு, அந்த பொண்ணும் நல்லா படித்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருச்சு. நமக்கு பிரச்சனை இல்லை, 2 பிள்ளைகளும் தலை தூக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கும்போது என் பொண்ணு ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு வந்து ஃபோனில் பேசிகிட்டே இருந்திருக்கிறா. மகன் வேலையை முடிச்சுட்டு வர்றான், அவனுக்கு பசி அடுத்துச்சு. உடனே அவளை பார்த்து கேட்டிருக்கேன், ஏமா கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடு அப்படின்னு தங்கச்சியை கேட்டிருக்கிறேன். இந்த தங்கச்சி என்ன நினைச்சாலும் தெரில, இவன் ஃபோனில் தான் நேசித்த அந்த பையன் கூட பேசிட்டே இருந்திருக்கிறான். இவன் திரும்ப திரும்ப கோவப்பட்டு சொல்லுகிறான், ஒழுங்கா நீ பேசுறத வச்சுட்டு எனக்கு சாப்பாடு எடுத்து கொடு அப்படின்னு கேட்டான். ஆனால் இவன் காதலே வாங்கலையாமோ. இவனுக்கு ரொம்ப கோபம் அதிகமாகி தன்னுடைய கையை வச்சு பலாருன்னு கன்னத்தில் ஒரு அடி அடிச்சிட்டான். இந்த பொண்ணு அந்த அடியை வாங்கிட்டு போய் அந்த செவத்தில் முட்டி அந்த டைல்ஸ் ஏதோ தன்னுடைய தலையில் படக்கூடாத ஒரு இடத்துல பட்டு அப்படியே மயங்கிருச்சு. ஐயோன்னு கத்திட்டு அப்படியே மயங்கிருச்சு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி இந்த பொண்ணை எடுத்து நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தட்டி எந்திரி எந்திரி அப்படின்னு சொன்னால் என்னமோ தெரில, அந்த பொண்ணுக்கு எங்கே அடிபிடிச்சு தெரில, இறந்துருச்சு அங்கேயே. இவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஃபோனில் பேசிட்டு இருந்த அந்த பொண்ணுடைய காதலன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டார். இந்த மாதிரி அவங்க அண்ணன் அடிச்சிட்டான், என்ன நடந்துச்சுன்னே தெரில, கொஞ்சம் போய் பாருங்க சார் அப்படின்னோடனே அந்த பொணம் வீட்டில் இருக்கும்போது போலீஸ் கரெக்டாக வருது. பொண்ணு இறந்துருச்சு. போலீஸ் எல்லாத்தையும் விசாரித்து அவனை கையோடு அங்கேருந்தே அவனுக்கு ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க, ஜெயில் கூட்டு போயிட்டாங்க. தன்னுடைய சகோதரியை தன்னுடைய கைனால் அடித்து கொண்டான். இந்த அம்மா தன்னுடைய மகனை நினச்சி கவலைப்பட்டு கொஞ்ச நாள் தாண்டி பணத்தை எல்லாம் சரி பண்ணி எப்படியாவது என் பையனை வெளியே விடுங்க சார், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு அந்த பையன் மட்டும்தான் சார் அப்படின்னு அவனுக்காக பணத்தை செலவு பண்ணி போய் காசை கட்டி அவனை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு அவன் வெளியே வரும்போது ஒரு போலீஸ்காரர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, டேய் நீ அக்கா தங்கச்சியை கொண்டுட்ட, என்னைக்காவது ஒரு நாள் எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை நாங்கள் என்கொயரி பண்ண உங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு சாதாரணமாக எல்லாருக்கும் சொல்கிறது மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஆனால் என்னமோ தெரில, அந்த வார்த்தை இவனுடைய மனசில் அப்படியே ஊண்டாயிடுச்சு. அதுக்கு வெளியில் நம்ம தங்கச்சியை கொன்னுட்டோமே அப்படின்ற குற்ற மனசாட்சி. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னமோ பேசுவாங்களே, நம்மளை பார்க்குறதே வித்தியாசமாக பார்க்குறாங்களேன்னு சொல்லி வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்துட்டான். அவங்க அம்மா செங்கல் சூளைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டிலே இருந்தவனுக்கு என்னன்னு தெரில, திடீர்னு நான் தற்கொலை பண்ணி சாகணும் அப்படின்ற முடிவு வந்துருச்சு. அவங்க அம்மா வேலைக்கு போகிற நேரத்தில் ஃபேனில் அப்படியே தூக்கு மாட்டி அவனும் இறந்துட்டான். இந்த அம்மா வேலை முடிச்சுட்டு கதவை திறந்து பார்த்தா தன்னுடைய புள்ள அப்படியே தொங்கிட்டு இருக்குது. இவங்களே தன்னுடைய கையினால் எடுத்து படுக்க வச்சு அடக்க காரியங்களெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இனி ஏன் வாழ்ந்து பேசாமல் செத்துடலான் இருக்கும்போது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய வாழ்க்கையை தங்களுக்கு ஒப்பு கொடுத்து, இந்த இயேசுவை முதல்ல அறிஞ்சிருந்தேன்னா என் பிள்ளைகளை பறி கொடுத்துருக்க மாட்டேன்னு அவங்க சொல்லி அவங்களுடைய சம்பவத்தை அப்படியே சொல்லும்போது என்னுடைய இருதயம் என்ன பார்த்து சொல்லிச்சு, இப்போ சொல்கிறா அவங்கள விட ஆண்டவர் உன்னை நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? நான் உடனே கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து சொன்னேன், டேடி எல்லாரை விட என்ன நல்லா வச்சிருக்கிறீங்கப்பா, நன்றிப்பா. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டிய முதல் நினைவு என்ன அப்படின்னா, எல்லாரை விட ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறார், அநேகரை விட ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறார் அப்படின்ற நினைவு உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். முடிஞ்சவங்க கையை மேலே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதை ஒரு ஜெப குறிப்பா சொல்லுங்க. இத்தனை நாளும் நான் அப்படிதான்ப்பா சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரும் நல்லா இருக்காங்களே நான் மட்டும் ஏன், எல்லாரும் ஊழியம் செய்றாங்களே நல்லா நான் மட்டும் ஏன், எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்களே நான் மட்டும் ஏன்? கையை உயர்த்தி சொல்லுங்க, இல்லப்பா
என்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்ன நீங்க ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நடக்கிறதுக்கு கால் இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா ஆண்டவர் உங்களை நடக்க வச்சிருக்கிறார். கை இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா உங்களுக்கு கர்த்தர் கை கொடுத்திருக்கிறார். இந்த வெளிச்சத்தையே பார்க்க முடியாம எத்தனையோ பேர் இருட்டுக்குள்ள வாழ்றாங்க, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கண் கொடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாயிலிருந்து ஒரு நாள் கூட நான் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்ற வார்த்தையை சொல்லவே மாட்டீங்க. சொல்லுங்க, கையை வைத்து, டாடி டாடி பிரதர், ஆண்டவர் உங்களை நல்லதான் பிரதர் வச்சிருக்காரு. சிஸ்டர், உங்களை நல்லதான் வச்சிருக்கிறாரு. உங்க குடும்பத்தை நல்லதான் வச்சிருக்கிறாரு. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. சோ கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக தேவையான ஒன்று, உங்களை குறித்து நீங்க நினைக்கிற நினைவு அவசியம். உங்களை குறித்து நீங்க நினைக்கிற நினைவில் ஃபர்ஸ்ட் உங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, அநேகரை விட ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை, வேதத்தை திறந்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 62ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 62வது அதிகாரத்தில் 4வது வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் ரொம்ப அழகான வார்த்தையை சொல்லுகிறார். ஜனங்களை ஆண்டவர் தேற்றுகிறார், ஜனங்களை ஆண்டவர் ஆற்றுகிறார். ஆண்டவர் ஜனங்களை அப்படி நடத்தும் போது அவங்கள பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, வெகு சீக்கிரத்தில் ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆண்டவர் உம்மேல பிரியமாய் இருக்கிறதுனால் உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இனி இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நிறைய தீமை நடந்தது உண்மைதான், ஆனா ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறதுனால இனி நடக்க போவது எல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும். எனக்கு இனி நடக்க போவதெல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை, இரண்டாவது உங்களை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டிய மிகப்பெரிய நினைவு என்ன அப்படின்னா, எனக்கு நடக்க போறது எல்லாம் தீமையா நடக்காது, நன்மையாய் நடக்கும். இந்த கடன் பிரச்சனை வந்ததற்கு பிறகு நிறைய பேருக்கு எல்லா இருட்டுமே அவங்களுக்கு பயமா இருக்கிறது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில எதெடுத்தாலும் அவங்களுக்கு பயமா தான் இருக்குது. இனி அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, எதை நினைச்சாலும் அவர்களுக்குள்ள ஒரு நன்மையாய் நடக்கும் என்கிற எண்ணம் வருகிறதே இல்லை. எதெடுத்தாலும் தீமையா நடக்குமோ. அதான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பயம். இந்த வியாபாரம் நஷ்டமாயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், தீமையா முடிஞ்சிட்டா என்ன பண்ணுவோம், இந்த வேலை தீமையா முடிஞ்சா என்ன பண்ணுவோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், இந்த வியாதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில தங்களை குறித்து அவங்க நினைக்கிற நினைவு, நமக்கு இதுவரையும் எதுவுமே நல்லா நடக்கல, இதுவரையிலும் நடந்ததெல்லாமே தீமையாதான் நடந்துச்சு, இனி நடக்க போகிறதும் தீமையாதான் நடக்க போகுதுன்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து நிறைய பேர் பயப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனா ஆவியானவர் இன்றைக்கு திருவிழம் பற்றுகிறார். ஆவியானவர் இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறார், மகளே மகனே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நினைவு உங்களுக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கு இந்த செய்தியின் நேரத்தில் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரையிலும் தீமை நடந்திருக்கலாம், இதுவரைக்கும் துக்கம் நடந்திருக்கலாம், இதுவரையிலும் நீ கை வைத்தது தோல்வி ஆயிருக்கலாம், ஆனால் இனி நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறதுனால் இனி எனக்கு நடக்க போகிறது எல்லாம் நன்மைக்காகவே நடக்க போகிறது. இனி எனக்கு நடப்பதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நன்மை அதுல இருக்கும்.
ஆண்டவர் என் வாழ்க்கையில தீமைன்றத ஒன்றை செய்யவே மாட்டார். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களோட தான் ஆண்டவர் பேசுறார். இதுவரையிலும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் தீமையாக நீங்கள் பார்த்திருக்கலாம். எனக்கு நிறைய தீமை நடந்துச்சு, எனக்கு நடந்தது எல்லாமே தீமை தான் பாஸ்டர், நன்மை எதுவுமே நடக்கல. ஆனா நான் நம்புவேன், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில தீமை நடக்கலைங்க, தீமை நடக்கல. நிறைய பேர் இன்னைக்கு பாஸ்டர் நீங்க எப்படி சொல்றீங்க, நான் எத்தனை கோடிகளை கையில பார்த்தேன், எத்தனை லட்சங்களை கையில பார்த்தேன், ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு தீமை நடக்கலையா? என் வியாபாரத்துல தீமை நடந்துருச்சு, என் வாழ்க்கையில தீமை நடந்துருச்சு. ஆனா நான் நம்புவேன், ஒருவேளை அந்த தீமையானது நீங்க நினைக்கிறது நடக்கலன்னா இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள்ள வந்திருக்க மாட்டீங்க. நீங்க நிறைய பேர் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டீங்க. இந்த பிரசங்கம் ஓடும் போது கூட நிறைய பேர் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தது, இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நீங்க பலப்பட்டது, இந்த வார்த்தைகளை கேட்கிறது, இன்னைக்கு காலையில எழும்பி நீங்க ஜெபம் பண்றது, நீங்க நிறைய பாட்டு பாடுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வேற எதுவும் இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க தீமைன்னு ஒன்று நினைச்சீங்கல்ல, என் வாழ்க்கையில இப்படி ஒரு தீமை நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் நிறைய நேரத்தில் உங்களை ஜெபிக்க வச்சிருச்சு. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இப்ப சொல்லுங்க, நிறைய பேர் பெருமையா இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு தாழ்மையா இருக்கிறீங்க. நிறைய பேர் நான் தான், என்ன மாதிரி ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியவங்க இன்னைக்கு அப்படி தாழ்ந்து போயிட்டீங்க. நிறைய பேர் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கோவப்படுவீங்க, எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு பயங்கரமான கோபம் வரும், கொல்லலான்னு கோபம் வரும். ஆனால் இன்னைக்கு உங்கள் கோபமெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. காரணம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நன்மை இல்லை பிரதர், சிஸ்டர். உங்கள் வாழ்க்கையில் நடந்த நன்மை இல்லை சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையில் நடந்த தீமை. உங்களை பற்றி நீங்களே நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ நான் எப்படி இப்படி மாறினேன், நான் எப்படி இப்படி மாறினேன், நான் மாறுறதுக்கு என்ன காரணம்? வேற எதுவுமே காரணம் இல்லை. ஆண்டவர் சிலதை அனுமதிச்சு நீங்க தீமைன்னு நினைச்சது இன்றைக்கு உங்களை நன்மையாகவே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் இருக்குது. அந்த நாளில் பரலோக ராஜ்யத்தில் உங்களை கர்த்தர் கொண்டு போகிறதற்காக சில நேரத்தில் உங்களுக்கு சில தீமையை அனுபவிச்சு உங்களை அழகா மோல்டு பண்ணி, உங்களை ஆண்டவர் அழகா உங்களை அப்படியே மோட்டிவேட் பண்ணி கர்த்தர் சூப்பராக உங்களை நடத்தி வந்தார். இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் கண்ணு மூடினாலும், ஒருவேளை உலகத்தில் எதுவுமே இல்லைன்னாலும் நீங்கள் பரலோகத்தில் கண்ணை திறப்பீங்க. ஸோ அங்கே துக்கம் இல்லாத நாடு, சஞ்சலம் இல்லாத நாடு, கர்த்தர் அதை உங்களுக்காக வச்சுட்டாரு. இந்த தீமை இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். ஆமேன் சொல்லுங்க. ஸோ உங்களை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான நினைவு, எனக்கு இனி நடக்க போகிறது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு இனி தீமை நடக்காது, எதிர்கால பயம் இல்லை, நான் காலடி எடுத்து வைக்க போகிறது நன்மையா மாறும். கையை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க சிஸ்டர், பிரதர், அறிக்கை செய்யுங்க. இதுவரையிலும் தோல்வியை பார்த்த நீங்க இனி தோல்வியை பார்க்க போறது இல்லை, ஆண்டவர் வெற்றியா தான் வைக்க போறாரு. சொல்லுங்க, யாரோ ஒருத்தருடைய மனசுல இனியும் தீமையை நடந்துருமோன்னு பயமா இருக்குது, இனி தீமை நடந்துருமோன்னு பயமா இருக்குது, இனி நஷ்டப்பட்டு விடுவேனோன்னு பயமா இருக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்க, டாடி இல்ல, இனி என் வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே நீர் நடத்திக்க போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களை குறித்து நினைக்க வேண்டிய மிக முக்கியமான நினைவு வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 37ஆம் அதிகாரம் சங்கீதம் 37வது சங்கீதத்தில் 24வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 37ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 37ஆம் சங்கீதத்திலே நாம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கைகளினாலே அவனை தாங்குகிறார். 23, 24 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும்
தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கைகளினாலே அவனை தாங்குகிறார். நன்றாய் கவனிங்க. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம், நான் விழுவதில்லை, நான் ஒருவேளை விழுறது மாதிரி போனாலும் அவருடைய கை என்னை தாங்குகிறது. நிறைய மனிதர்கள் மேல இந்த காரியம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்குது. தங்களை குறித்து அவங்க நினைக்கும் போதெல்லாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் விழுந்துருவனோன்னு நினைக்கிறாங்க. நான் விழுந்துருவேனோ, நான் பாவம் செஞ்சிருவேனோ, நான் தப்பு பண்ணிவிடுவேனோ, நான் பின்மாறி விடுவேனோ, இதுக்கு முன்னாடி நான் பின்மாறி விட்டேன், நான் விட்டுட்டு வந்த பாவத்தை திரும்பி நான் பின்தொடர்வேனோ, திருப்பி விட்ட கடனை எல்லாம் இந்த ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் திரும்பவும் அதில் போய் சிக்கிடுவேனோ அப்படின்னு தங்களை குறித்து நிறைய பேருக்கு ஒரு தாழ்வான எண்ணம். என்ன எண்ணம்னா, நான் விழுந்துருவேன், நான் அடிக்கடி விழுந்துருவேன், நான் ஏற்கனவே நிறைய டைம் விழுந்துட்டேன், இனியும் யாராவது ஒருத்தர் ஆசை காமிச்சா உடனே நான் விழுந்துடுறேன். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கணும்னா, நான் இனி விழமாட்டேன், நான் இனி விழமாட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய கையினால என்னை தாங்க போகிறார். இந்த உபவாச ஜெபத்திற்கு பிற்பாடு, இந்த கடன் பிரச்சனைக்கு பிற்பாடு, நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்காக பாரத்தோட ஜெபிக்கிறேன். இதுவரையிலும் நீங்க எத்தனையோ இடத்துல விழுந்துட்டீங்க, இதுவரையிலும் உங்களுடைய காலடிகள் எத்தனையோ இடத்துல சறுக்கிருச்சு. ஆனா இனி ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கிற இடம் உங்களுக்கு நிலைவரமாய். நிறைய பேர் பிடுங்கி நடப்படுகிறவங்க இந்த இடத்துல இருக்கலாம். பாஸ்டர், நிலைவரமே இல்லை, நான் அடிக்கடி விழுந்துடுறேன், நான் அடிக்கடி விழுந்துடுறேன், 10 டைம் விழுந்துட்டேன், 100 டைம் விழுந்துட்டேன், என்னால் நிற்கவே முடியல, என் கால் உறுதியா இல்லை பாஸ்டர், என் கால் உறுதியா இல்லை. ஆனால் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை வாஞ்சிங்க. எந்த இடத்துல ஆண்டவர் இனி உங்களை கொண்டு போய் வைக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்துவார். ஈசாக்குக்கு ஏசேக்கு என்கிற இடம் விழுகையின் இடம், சித்னா என்கிற இடம் அவன் காலில் விழுந்த இடம், தடுமாறின இடம். ஆனால் அவன் தன்னுடைய மனசுல இனியும் நான் காலடி எடுத்து வைக்க போற இடம், நான் விழுவேன்னு நினைக்கல. திரும்பவும் ஒரு துறவை தோண்டினான். ஏசேக்கு முடிஞ்சிருச்சு, சித்னா முடிஞ்சிருச்சு. ரகபோத்தில் ஆண்டவர் அவனுடைய பாதத்தை உறுதிப்படுத்தினார், அவன் காலடிகளை உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன், இனி நீங்க கை வைக்கிற இடத்துல, இனி நீங்க கால் ஊன்ற இடத்துல ஆண்டவர் உங்களை பிடுங்காம நிலைவரமாய் உங்களை அங்க நிலைப்படுத்துவார். இனி நீங்க விழமாட்டீங்க, இனி கர்த்தர் விழுவதற்கு அனுமதிக்க மாட்டார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நான் இனி விழமாட்டேன்னு சொல்லுங்க. இனி நான் வைக்கிற காலடிகள் கர்த்தர் கரத்தின் மேல, ஆண்டவர் கரத்தின் மேல. சொல்லுங்க, ஆண்டவர் கரத்தின் மேல, ஆண்டவர் கரத்தின் மேல. என் கையை இனி ஆண்டவர் கரத்தின் மேல வைக்க போறேன், ஆண்டவர் கரத்தின் மேல. பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, பேதுரு ஏற்கனவே நிறைய இடத்துல விழுந்துட்டான், ஆண்டவருக்கு விரோதமாய் நிறைய தவறு செஞ்சுட்டான், ஆண்டவரை மறுதலிச்சிட்டான், சத்தியம் பண்ண தொடங்கினான், என்னென்னமோ செஞ்சுட்டான். இப்போ ஆண்டவருடைய காட்சி அவனுக்கு வருது. திரும்பவும் அவனுடைய இருதயத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் இருக்குது, நான் திரும்ப விழுந்துருவனோ. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ விழுந்துருவியாப்பா? ஒரு டைம் சொல்லும் போது சொல்றான், நான் விழமாட்டேன். 2வது டைம் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறான், நீ விழுந்துருவியா? ஆனா அவனே ஒரு தடுமாற்றத்தோடு சொல்றான், நீங்க தான்ப்பா அறிவீங்க. இல்லப்பா, இல்ல, அந்த பேதுரு தான் கடைசியில், ஆண்டவரை போல என்ன சிலுவையில் அடிக்காதீங்க, என்னை தலைகீழா அடிச்சிருங்க. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கிறவனாய் ஆண்டவர் அவனை திடப்படுத்தினார். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. மகன், இதுவரைக்கும் நீங்க விழுந்துட்டீங்க, மகா இதுவரைக்கும் நீங்க விழுந்துட்டீங்க, இப்போ கூட உங்க மனசு நான் விழுந்துருவேனோன்னு நீங்க ஒன்றும் இல்லை, ஆண்டவர் உங்க காலடிகளை நிலைப்படுத்துவார். நீங்க விழமாட்டீங்கன்ற நம்பிக்கை, உங்களை குறித்து ஒரு நினைவு, இனி நான் விழமாட்டேன், ஆண்டவர் என்னை தாங்குவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 4,
நான்காவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். அதே சங்கீதம் 119வது சங்கீதத்திலே 71வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 119ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 119ஆம் சங்கீதத்தில் 71வது வசனம், 71வது வசனம் வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து நினைக்க வேண்டிய நான்காவது நினைவு என்ன அப்படின்னா, என் வாழ்வில் இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு, நன்மையை வச்சிருக்கிறாரு. நீங்க உங்களை குறித்து நினைக்க வேண்டிய நான்காவது நினைவு என்ன அப்படின்னா, எனக்கு இனி நடக்க போறது எல்லாத்துலயுமே ஒரு நன்மை. ஒருவேளை ஒரு காரியத்திற்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வரலாம், ஒரு நெருக்கத்திலேயே நீங்க போயிட்டு இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், இந்த நெருக்கம் இந்த பிரச்சனை ஒரு பெரிய தீமையில என்ன கொண்டு போய் விட்டுருமோ, தீமையில கொண்டு போய் விட்டுருமோ, அவ்வளவுதான் என் வாழ்க்கையில் அது இனி நடக்க போகிறதுல கண்டிப்பா ஒரு நன்மை கூட இல்லை பாஸ்டர், அதுல நன்மையே இல்லை, நன்மையே இல்லை. நான் எப்படி இதை விசுவாசிக்க முடியும்? அதுல எந்த நன்மை இருக்குது? அந்த வியாதியில என்ன நன்மை இருக்குது? அந்த நஷ்டத்துல எனக்கு என்ன நன்மை இருக்குது? அந்த தோல்வியில எனக்கு என்ன நன்மை இருக்குது? இப்ப இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் அதையே தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, இல்ல இல்ல, அதுல கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கு. ஆண்டவர் நன்மையை வைத்திருக்கிறார். என்னை குறித்து நான் நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு தோல்வியே ஆண்டவர் அனுமதிச்சாலும் அதுல ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்பர் 5, ஐந்தாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தன்னை குறித்து அவர்கள் நினைக்க வேண்டிய நினைவு. சங்கீதத்திலே 85வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 85வது சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 85வது சங்கீதம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். 1வது வசனம், கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து நினைக்க வேண்டிய 5வது நினைவு வேதம் இந்த இடத்துல சொல்லுது. தீர்க்க தரிசனமான வார்த்தை இங்கே வெளிப்படுகிறது. உமது ஜனத்தின் பாவத்தை எல்லாம் நீர் மன்னித்தீர். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கிற தங்களை குறித்து அவங்க இவ்வளோ பெரிய கடனில் சிக்கும் போது, இதுல இருந்து வெளியே வர முடியாத போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ நான் பாவம் செஞ்சேன், நான் பாவம் செஞ்சேன், ஆண்டவர் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பாரா, மன்னிச்சிருப்பாரா? எப்படி மன்னிச்சிருப்பாரு? மன்னிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. மன்னிக்காதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், மன்னிக்காதனால தான் இந்த காரியம் எல்லாம் என்ன தோல்வி ஆயிடுச்சு. அப்போ நிறைய பேருக்குள்ள சத்ரு குற்ற மனசாட்சியை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறான். நான் சொல்றேன், இந்த குற்ற மனசாட்சி உங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமா உங்களால நிறைய நேரம் ஜெபிக்க கூட முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கவே முடியாது. குற்ற மனசாட்சியை கொடுக்கிறவன் சத்துரு. குற்ற உணர்வு, ஒருவேளை நீங்கள் தவறு செய்யும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை தட்டி கொடுக்கிற, இந்த மாதிரி நீ மனம் திரும்பு, நீ இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துரு, அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா சில நேரத்தில் ஜெபம் பண்ண உட்காரும் போது நிறைய பேருக்கு, நீ என்ன ரொம்ப யோக்கியமா, நீ என்ன ரொம்ப நல்லவனா, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டவனா நல்லவன் ஆயிருவியா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருமா, உன் பாவம் 10 ஜென்மம் எடுத்தாலும் மன்னிக்கப்படாது.
10 வருஷமானாலும் உன் பாவம் மன்னிக்கப்படாது. உன் பாவம் ரொம்ப பெருசு. உன் பாவத்தை சத்துரு உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பாவத்தை கொண்டு வந்து நிறுத்தும் போது உங்களை குறித்து நீங்க நினைக்க வேண்டிய மிகப்பெரிய நினைவு என்னன்னா, ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்தார். என் தேவன் என் பாவத்தை மன்னித்தார். நான் செஞ்ச தப்பெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். நீங்க எப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திருந்தி போய் உங்க பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுறீங்களோ, அப்பவே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மன்னிக்கிறார். நான் அடிக்கடி செய்தியில் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, மறக்கிறவரும் கூட. இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், இந்த உலகத்திலே இருக்கிற மனிதன் மன்னிப்பான் ஆனால் மறக்க மாட்டான். ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை, மன்னிக்கவும் செய்வார் மறக்கவும் செய்வார். அதற்காக தான் அந்த பாவத்தை கடலின் ஆழத்தில் போடுறேன்றாரு, முதுகுக்கு பின்னாடி போடுறேன்றாரு. உங்கள் பாவத்தை நீங்கள் கூட திரும்பி பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் நினச்சதுனால தான் உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்த உடனே எங்கே போடுறாரு தெரியுமா? கடலின் ஆழத்தில். நீங்கள் அறிக்கை செஞ்ச உடனே எங்கே போடுறாரு தெரியுமா? முதுகுக்கு பின்னாடி. ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடி போட்டதை, ஆண்டவர் கடலின் ஆழத்தில் போட்டதை திரும்ப திரும்ப சத்துரு ஞாபகப்படுத்தும் போது, ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவி, நான் கர்த்தரை நான் மன்னிக்க மாட்டாரு, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கவே வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைக்கும் காரணம் உங்களுடைய பாவம். நீங்கள் மன்னிக்கப்படாதுன்னு நினைக்காதீங்க. ஆனால் மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்குமே, ஆனால் நீங்கள் ஏசப்பா சமூகத்தில் கெஞ்சி, சில பாவங்கள் ஒரு மன்னிப்பில் முடிஞ்சிடும், சில பாவங்கள் ஒரு வார ஜெபத்தில் முடிஞ்சிடும். ஆனால் சில பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் ரொம்ப இரக்கத்தை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும், நீங்கள் நிறைய ஜெபிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஒன்று, இரக்கம் கிடைக்காத பாவம் என்று எதுவுமே இல்லைன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு கிடைக்கும். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவம், அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் மன்னிப்பு கிடைக்குமானா, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கெஞ்சி மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு கிடச்சிரும். இன்றைக்கி நிறைய பேர் குற்ற மனசாட்சியில் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு இருக்கலாம். பாஸ்டர், எனக்கு வந்த சோதனைக்கு நான் தான் காரணம், ஆண்டவர் இன்னும் என்னை மன்னிக்கலை, அதனால தான் எனக்கு இது வாய்க்கலை, அதனால தான் எனக்கு இது வாய்க்கலை. இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஞானமாக இருங்க, அது வாய்க்கும். ஆண்டவர் மன்னிச்சிட்டார். எப்போவுமே எனக்குள்ள ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டார். இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனாரிடத்திற்கு போய், பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை எனப்படுவதற்கு தகுதி இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா, அவனுக்கு வஸ்திரத்தை மாத்துங்கப்பா, பாதரட்சியை கொடுங்கப்பா, அவனுக்காக கொளுத்த கன்றை அடிங்க. அவர் அந்த பாவத்தை கொடுத்து கூட அவனிடத்துல கேட்கறதுக்கு விரும்பலை, மன்னிச்சிட்டார். இன்றைக்கும் இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு உணர்வு வேணும், உங்களை குறித்து ஒரு பெரிய நல்ல எண்ணம் வேணும். என் பாவத்தை ஆண்டவர் சொல்லுங்களேன், கையை மேலே உயர்த்தி, என் பாவத்தை மன்னிச்சதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். அப்பா, என் பாவத்தை மன்னிச்சதற்காக முழு பலத்தோட. சிஸ்டர், உங்க மனசுல அடிக்கடி உறுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. பிரதர், உங்க மனசுல உறுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ஆண்டவர் மன்னிச்சதை ஏன் திரும்ப திரும்ப நீங்க நினைக்கிறீங்க? ஏன் திரும்ப திரும்ப நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு நஷ்டமாறதுக்கு காரணமே இதான், நஷ்டமாறதுக்கு காரணமே இதான். இனி அந்த எண்ணத்தோட இருக்க வேண்டாம். கர்த்தர் மன்னித்தார். ஹல்லேலூயா. நம்பர் 6, ஆறாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து நினைக்க வேண்டிய மிகப்பெரிய நினைவு எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 16வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல,
தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். இன்னொரு விஷயம் வாசிக்கலாம், 15-16 வாசிக்கலாம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். அப்போ பார்வோனுக்கு முன்பாக அவன் நிற்கும் போது யோசேப்பை குறித்து பார்வோனுக்கு அனுப்பப்பட்ட செய்தி, சொல்லப்பட்ட செய்தி, நீங்க என்ன சொப்பனத்தை பார்த்தாலும் அழகா நேர்த்தியா விளக்கம் கொடுக்கிறவனுடைய பேர் தான் யோசேப்பு. இப்போ உங்களுக்கு முன்னாடி யோசேப்புன்னு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துறோம். அவன் யார் அப்படின்னா, நீங்க என்ன சொப்பனத்தை சொன்னாலும் அவன் விளக்கம் கொடுத்துருவான். அப்போ பார்வோன் அவனிடத்துல வந்து சொல்றேன், எப்பா இந்த மாதிரி ஒன்றை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீ சொப்பனத்திற்கு நல்லா விளக்கம் சொல்லுவியாமே அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல இதற்கு முன்பாக யோசேப்புக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி நிறைய பழக்கம் இருக்குது. தன்னுடைய சகோதரிடத்தில் இருக்கும் போதே சொப்பனத்தை பார்த்து விளக்கத்தை சொன்னவன், இன்னும் சிறைச்சாலையிலே சொப்பனத்தை பார்த்து விளக்கத்தை சொன்னவன், அவன் சொன்னது மாதிரியே அது நடந்துருச்சு. ஆயக்காரனும் சுயம்பாய்களின் தலைவனும் பானபாத்திரக்காரன் இவங்களை குறித்து அவன் சொன்ன அந்த சொப்பனம் அப்படியே நிறைவேறிடுச்சு. சொப்பனம் சொல்றது இவனுக்கு, அர்த்தம் சொல்றது இவனுக்கு புதுசெல்லாம் இல்லை. ஆனா அந்த ராஜா தன்னை குறித்து நீ சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவேன்னு சொன்ன உடனே ராஜாவை பார்த்து சொல்றான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்தார். இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்களை குறித்து நீங்க நினைக்கக்கூடிய மிகப்பெரிய நினைவு என்ன அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லைன்ற ஒரு நினைப்பு உங்களுக்குள்ள சாகிற வரைக்கும் இருக்கணும். அதான் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். இந்த யோசேப்பு எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் அவனுக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய எண்ணம் என்ன அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே, நான் அவ்வளோ பெரிய தகுதி உள்ளவன் அல்லப்பா. சிலர் இன்னைக்கு கடன் பிரச்சனைக்குள்ள விழுந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றில் அவங்க வெற்றி அடைஞ்ச உடனே, இன்னொன்றில் வெற்றி அடைஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன வந்துடுது அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுது, என்னால் முடியும். நான் சொல்கிறேன், உங்களை குறித்து நல்ல நினைவு உங்களுக்கு இருக்கணும், உண்மைதான். அதே நேரத்தில் நான் ஒன்றும் இல்லைன்ற தாழ்மை. அதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு தாழ்மை இருக்கணும், தாழ்வு மனப்பான்மை இருக்க வேண்டாம். தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வேண்டாம், ஆனால் தாழ்மையாக இருக்கணும். எவ்வளோ பெரிய இடத்துல போய் நின்னாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, ஆண்டவரை உயர்த்துறதை நீங்க விட்டுறவே கூடாது. நீங்க நஷ்டப்பட்டதற்கு காரணம், இன்னைக்கு நிறைய பேர் கடன்காரங்களாய் மாற்றப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் என்னால செய்ய முடியும், நான் செய்வேன், நான் அப்படியெல்லாம் பண்ணுவேன், என்னால முடிக்க முடியும். ஆண்டவருக்கு கனமே இல்லை, ஆண்டவருக்கு இடமே இல்லை. இவங்க சுய புத்தி, இவங்களுடைய சுய பலன், இவங்களுடைய அனுபவம், இவங்களுடைய நம்முடைய எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்துடுவேன், எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எனக்கு பணம் இருக்குது, அந்த பணம் இருக்குது, எனக்கு இந்த சம்பளம் இருக்குது, அந்த சம்பளம் இருக்குது, இங்கேருந்து இவ்வளோ வருமானம் வருது, அங்கேருந்து அவ்வளோ வருமானம் வருது, நான் இதை தூக்கி இங்கே போட்டேன்னா, அதை தூக்கி அங்கே போட்டேன்னா, இப்படி காலையிலேருந்து 5 மணிலேருந்து இந்த வேலை செஞ்சுட்டேன்னா, 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த வேலை செஞ்சுட்டேன்னா, இவங்களே ஒரு பெரிய பிளானை போட்டு தான் மேலே நம்பிக்கை வச்சு தன்னை ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்து அந்த கடனெல்லாம் வாங்குறதுனால நிறைய பேர் சிக்கல்ல மாட்டி இருக்கிறாங்க. ஸோ உங்களை குறித்து எப்பவுமே ஒரு நினைப்பு உங்களுக்கு வேணும், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை,
நான் ஒன்றும் இல்லைன்றதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஆண்டவர் தான் இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு முன்பாக வந்து நிற்கும் போதும் யோசேப்பு ஒன்றை மட்டும் மறக்கலை. இல்லை, எனக்கு இதுக்கு முன்னாடி சொப்பனத்துக்கு நான் நிறைய விளக்கத்தை கொடுத்துருக்கலாம். நான் சொன்ன சொப்பனங்களெல்லாம் சரியாக நடந்திருக்கலாம். நிறைய பேர் அற்புதத்தை பெற்று கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல முடியாது. கர்த்தர் என்னோடு இருப்பாரே, ஆனால் நான் அல்ல, அவரே. நான் அல்ல. கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், தப்புதான்ப்பா. என்னை குறித்து எனக்கு நிறைய நினைப்பு இருந்துச்சு. பாஸ்டர், நீங்கள் சொல்றது 100க்கு 100 உண்மை பாஸ்டர். நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கடன்காரனாக மாற்றப்படுறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. என் ஹெட் வெயிட் தான் பாஸ்டர். என் ஹெட் வெயிட் தான் பாஸ்டர். என் ஹெட் வெயிட் தான் பாஸ்டர். என்னுடைய பெருமை தான் பாஸ்டர் காரணம். என்னுடைய கெத்து தான் பாஸ்டர் காரணம். நான் என்ன ரொம்ப பெருசா நினைச்சிட்டேன். நான் ரொம்ப பெருசா நினைச்சிட்டேன். இல்ல இல்ல இல்ல, நான் ரொம்ப பெருசா நினைச்சிட்டேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க கையில பிரேஸ்லெட் போறது தப்புன்னு நான் சொல்லலை. நீங்க கழுத்துல மாலையை போட்டுட்டு இருக்கிறது, இல்லைன்னா ஜுவல்ஸ் வாழி போட்டு எல்லாத்தையும் தப்புன்னு உங்களை சொல்லலை. நீங்க ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான கார் வச்சுக்க தப்பெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் அதெல்லாம் போடும்போது உங்களுக்குள்ள நான் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடவே கூடாது. அதற்காகவே நிறைய பேர் அந்த அந்த கௌரவம் இருக்குல்ல, கௌரவத்திற்காக. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வெற்றியா வாழ்ந்துட்டேன். இந்த இடத்துல எப்படி நான் தாழ்ந்து போறது? இந்த இடத்துல குறைவா எப்படி வாழ்றது? என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் அப்படி போகக்கூடாது. கடனை வாங்கி அதை எடுத்து போட்டு போலாம். மனுஷனுக்கு முன்னாடி கெத்தா இருந்துட்டேன். இனி சாகிற வரைக்கும் நான் கெத்தா தான் இருப்பேன். நான் ஒரு நாள் கூட இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வேதத்தின்படி தவறு. அதான் ஒரு நாள்ல ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு நாள்ல அப்போஸ்தலனாகிய பவுல தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. ஒரு நாள்ல அப்போஸ்தலனாகிய பவுல தேவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றான், துடைத்து போடுகிற அழுக்கை போலானே. ரெண்டையும் கர்த்தர் தான் வச்சாரு. ஒரு நாள் தேவர்கள் என்கிற மதிப்பையும் கர்த்தர் தான் கொடுத்தாரு. இன்னொரு நாள் தொடச்சு போடுற அழுக்க போல சிப்போ அப்படின்னு அந்த அளவுக்கு அவனை குறைவா நினைச்சாங்க. அப்பதான் சொல்றேன், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். பிரதர், பிரேஸ்லெட் போட்டு போறதுக்கும் உங்களுக்கு தெரியணும், அது இல்லாம போறதுக்கும் உங்களுக்கு தெரியணும். கார்ல போறதுக்கும் தெரியணும், கார் இல்லாம போறதுக்கும் தெரியணும். எந்த நிலைமையிலையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் இவ்வளோ பெரிய ஆளா வந்துட்டேன், இனி நான் கீழே போக மாட்டேன். நோ 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 நோ. நான் ஒன்றும் இல்லையா, நான் ஒன்றும் இல்லைன்ற நினைப்பு உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் நிச்சயமா சொல்றேன், நீங்க வெகு சீக்கிரத்துல இருந்து கடன்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. திரும்பி கடன்காரங்களா மாற்றப்படவே மாட்டீங்க. நான் என்னத்தை கொண்டு வந்தேன்? நான் ஒன்றும் இல்லை, நான் என்னத்தை கொண்டு வந்தேன்? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஸோ நம்பர் 7, நீங்கள் அதை கவனமாக கேளுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நம்பர் 7, 7வதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து நினைக்க வேண்டிய மிகப்பெரிய நினைவு. வாசிக்கலாம். சங்கீதத்தில் நம்ம ஒரு வசனத்தை எடுப்போம். சங்கீதம் 118வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 118வது சங்கீதத்தில் ஸ்தோத்திரம், 118வது சங்கீதத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 118வது சங்கீதம் ஸ்தோத்திரம் 6வது வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு
என்ன செய்வான்? ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இந்த காரியத்தில் இருக்கணும். தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். பொதுவாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அநேக எதிராளிகள் இருந்தார்கள். சவுலுக்கு கூட அவ்வளோ எதிராளிகள் இல்லை, சாலோமனுக்கு கூட அவ்வளோ எதிராளிகள் இல்லை. ஆனா யாருக்கு எதிராளிங்க அதிகமா இருந்தாங்கன்னா தாவீதுக்கு அதிகமாவே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா தாவீதுனுடைய நாட்களிலே அதிகமான யுத்தம். ஆண்டவரே சொல்லும் போது சொல்றாரு, உன் கை நிறைய பேருடைய ரத்தத்தை சிந்தி இருக்குது, அநேக நாடுகளை ஜெயித்தவன் தான் தாவீது. ஒரு நாட்டை ஜெயிச்சு அந்த நாட்டினுடைய ஜனங்கள் தங்களுக்கு கப்பம் கட்டின உடனே அந்த நாடு இவனுக்கு எதிராக மாறுது, அந்த ராஜா இவனுக்கு எதிராக மாறுறாங்க. இப்படி அநேகம் எதிராளிகள் இருக்கிற இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய அர்த்தம் என்னன்னா, எனக்கு எதிராளிங்க யாருமே இல்லை, எனக்கு எதிராளிங்க யாருமே இல்லை. ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்கள் குடும்பமாவோ இல்லை டீமாவோ உட்காந்து கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு எதிராளிங்க யாருமே இல்லை. நிறைய என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு எதிராளிங்க இல்லையா, வேலை செய்கிறதுக்கு இங்கேயே உட்காந்துருக்காங்க பாஸ், என் வீட்டிலே எதிராளிங்க உட்காந்துருக்கேன், ஆண்டவரே சொல்லியிருக்கிற உன் வீட்டாரே உன் சத்ரு அப்படின்றாங்கல்ல. எனக்கு நிறைய எதிராளிங்க, எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சில தேவனுடைய பிள்ளைங்க தங்களுடைய மனசுல எனக்கு நிறைய எதிராளி, பக்கத்து வீட்டுக்காரங்க எதிராளி, அவங்க எதிராளிங்க அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுட்டு எதிராளிங்க இருக்கிற இடத்துல என்னால வாழ முடியாது, அவங்க செய்வன வச்சுட்டாங்களோ, அவங்க இப்படி பண்ணுவாங்களோ, அவங்க இப்படியெல்லாம் செய்வாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களை சுற்றி 1000 எதிராளிகள் இருந்தாலும் ஆண்டவரை அனுமதி கொடுக்காம அந்த எதிராளி உன்னை தொடவே முடியாது பிள்ளையே. அதான் வேத வசனம் சொல்லும் போது சொல்லுது, தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றான், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம். சவுல் ஈட்டியை எடுத்து எறிகிறான், பக்கத்துல நிக்கிறான், ஆனா அவன் மேல படல. ஏன் படல அப்படின்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். சோ என்ன பொறுத்த அளவில் உங்களை சுற்றி எதிராளிகள் இருந்தாலும் அந்த எதிராளிகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பேர் இன்றைக்கு கடன்காரங்களாய் மாற்றப்பட்டுக்கிறதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு நஷ்டம் வந்த உடனே, பாஸ்டர் எனக்கு ரொம்ப எதிராளி, எனக்கு முட்டையை வச்சுட்டாங்க, எனக்கு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டாங்க, அவன் பார்க்குற பார்வையை சுட்டரிக்கிறது மாதிரி இருக்குது, அந்த மாதிரி அவன் நினைச்சு பார்த்துட்டு போகும்போது ஏதோ ஒரு தோல்வியை வந்த உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவனால தான். நான் சொல்றேன், அந்த கான்சென்ட்ரேஷனை விட்டுருங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, பார்க்காதீங்க, எதிராளிய பார்க்காதீங்க. உங்க வேலையை நீங்க பாட்டுக்கு செஞ்சுட்டே இருங்க, நீங்க முயற்சி எடுங்க, நீங்க பண்ணுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதான் என்ன பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இப்படி செய்ய முடியும்? நம்ம ஊழியம் செய்கிற இடம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஏரியா, ரொம்ப கஷ்டமான, ரொம்ப எதிராளிகளும் பிரச்சனையும் நிறைந்த ஏரியா. இந்த இடத்துல எப்படி உங்களால் சைன் பண்ண முடியுது? உங்களுக்கு விரோதமாக நிறைய செய்வாங்களே அப்படின்னு நான் நினைக்கும் போது நான் சொல்கிறேன், உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய மால், எத்தனையோ பெரிய பெரிய கடைகள், இவங்களை நடத்துகிறவங்களுக்கெல்லாம் எத்தனை போட்டி, எத்தனை பொறாமை, எத்தனை காம்படிஷன் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க இன்னும் நடத்திட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷனே தனக்கு அவ்வளோ பெரிய எதிராளி இருக்கும்போது, அவ்வளோ வெற்றி அடையும் போது, ஆண்டவருடைய பிள்ளையாய நான் எனக்கு எதிராளி இருந்தால் என்ன பண்ணும்? இப்போ இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் ஏன் எதிராளிக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க? எதிராளிக்கு ஏன் வல்லமை கொடுக்குறீங்க? ஒரு சாதாரணமான ஒரு வடக்கடை இல்லை ஒரு பெட்டி கடையை வச்சுட்டு ஒரே பொறாமை
ஒரே பொறாமை, என்னால் இங்கே பிஸ்னஸே பண்ண முடியல, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. அவள் ஒரு பார்வை பார்த்துட்டா, கடையில் இன்னைக்கு வியாபாரமே ஆகலை, அவள் அந்த வழியை கிராஸ் பண்ணா எனக்கு வியாபாரமே ஆகலைன்னு சொல்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வடக்கடைக்கே ஒரு ஆள் அப்படி கிராஸ் பண்ணுறாங்கன்னா, ரோட்டில் இருக்கிற அவ்வளோ பெரிய மாலை கட்டி வச்சிருக்கிறான், அவனுக்கு எத்தனை எதிராளிங்க இருப்பாங்க? அப்படி அந்த மால் கட்டி வச்சிருக்கிற ஒரு நபர் தனக்கு ரோட்ல போறவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைச்சா அவங்களால அதை ரன் பண்ண முடியுமா? ரன் பண்ண முடியுமா? முடியாது. நான் சொல்றேன், ஒரு உலகத்துல இருக்கிறவன் பயப்பட்டா கூட பரவாயில்ல, எதிராளியை பார்த்து உலகத்துல இருக்கிற நபர் பயப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்படலாமா? நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க வேதத்தை சுமக்கிறவங்க எனக்கு செய்வனை செஞ்சுட்டாங்க, மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, இப்படி அவங்களுக்கு பண்ணாத மாந்திரிகமா? நான் சொல்றேன், உங்களுக்கு மாந்திரிகம் பண்ணா ஒரு வடை தாங்க கிடைக்கும், அவனுக்கு மாந்திரிகம் பண்ணா கோடி கிடைக்கும். நீங்க பெருசா அவனுக்கு பெருசா? அங்கெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு வடை கிடைக்கியா மாந்திரிகம் பண்ண போறாங்க? நமக்கு மாந்திரிகம் வைக்கிறதுனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பவே வேணாம். இன்றைக்கு இந்த ஜபத்தில் உங்களை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டிய நினைவு, எனக்கு எதிரிங்க யாருமே இல்லை. ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட எதிரிகள் என்னை சுற்றி இருந்தாலும் எனக்கு பாதுகாப்பான கர்த்தர் இருக்கிறார். என்னை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலியை மிஞ்சி, அந்த கர்த்தரை மிஞ்சி ஒரு பயம் என்னை தொட முடியாது. அதான் ஆண்டவர் சொல்லும் போதே சொல்லிருக்கிறார்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன். சிமேயு தாவீதை பார்த்து தூசிக்கும் போது அவன் சொல்றான், ஐயா இவ்வளோ பெரிய எதிரி இருக்கிறான், அவனை ஒரே வெட்டா வெட்டி அந்த எதிரியை கொன்றுவோம். விட்டுறா, அவன் தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாருடா, அவன் எனக்கு எதிராய் பேசணும்னு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு, விட்டுரு. ஸோ எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்கிறார்கள் என்றால் கூட ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துருக்கிறதுனால தான் அவங்க அப்படி வாலாட்டுறாங்க. நீங்கள் எதிரியை பார்க்கக்கூடாது, நீங்கள் ஆண்டவரை மட்டும்தான் பார்க்கணும். இப்படி திரும்பி எனக்கு எதிராக வந்துட்டியா அப்படின்னு இவனுக்கு விரோதமாக போராடுறதை விட்டுட்டு நம்ம போராட வேண்டியது அங்கே. டேடி என்ன டேடி அமைதியாக இருக்கிறீங்க, விட்டுட்டீங்களா, பார்த்துட்டு இருக்கிறீங்களா, சும்மா இருக்கிறீங்களா, பாருங்க டேடி ஓவராக பேசிட்டு இருக்கிறான், ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறான் டேடி, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான், நீங்கள் இன்னும் அமைதியாக இருக்கிறீங்க, இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது, இந்த யுத்தத்தை நடத்த போகிறவன் நான் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தையை கர்த்தரிடத்துல சொல்லணும். இப்போ சொல்லுங்க கையை உயர்த்தி, எனக்கு எதிரிங்க யாருமே இல்லை. நிறைய பேருக்கு புரியுதா என்னன்னு தெரில, சொல்லுங்க கையை மேலே உயர்த்தி, எனக்கு எதிரி நான் மட்டும்தாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிரி நீங்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே அணி அணியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். அப்போ பாலாக்கு என்கிற ராஜா பிலேயாம் இடத்துல கூலி பேசுவார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன், ஒரு கூட்டம் ஜனங்களை எனக்காக சபிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி வரேன் அப்படின்னு போவார். போய் நின்று பார்த்தா அத்தனையும் தேவனுடைய பிள்ளைங்க. ஐயோ எப்பா, நீ யாரை வேணாலும் சபிக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிக்க முடியாது, இவங்களுக்கு யாரும் எதிராக போக முடியாதுப்பா, அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் பலிக்காதுப்பா. ஆனாலும் பாலாக்கு சொல்லுவான், நீ ட்ரை பண்ணி பாரு, ஏதாவது நடக்குமான்னு பாவம், எங்களால் தீர்க்கதரிசிங்களால முடியலை, நீங்கள் அவங்களுடைய தீர்க்கதரிசி, நீ ஒரு சாபம் போட்டால் நடக்குமான்னு பாரு. ஆனால் இவன் ஒரு கண்டிஷன் சொல்லிட்டான், இந்த பாரு, நான் வாயை திறந்து சொல்லுவேன், சொல்லும் போது சாபம் தான் பேசுவேன், மனசுக்குள்ள சாபத்தை வச்சு வாயை ஓப்பன் பண்ணி பேசுவேன், ஆனால் அது ஒருவேளை ஆசீர்வாதமாக வந்துருச்சுன்னா என்ன ஒன்றும் கேட்கக்கூடாது. இவன் வாயை திறந்து மனசுக்குள்ள சபிக்கிற வார்த்தை வந்தால் ஆசீர்வாதமாக வந்துட்டே இருக்குது. இவனுக்கு கோபம் வரும், உங்களை சபிக்க சொன்னால் ஆசீர்வதிக்கிறீங்க, நான் என்ன பண்ண முடியும், இந்த ஜனங்களை யாரும் சபிக்க முடியாது, இந்த ஜனங்களுக்கு யாரும் எதிரி இல்லை, சரி இவனோட அழிக்கிறதுக்கு என்னதான் பண்ணணும். அந்த பாலாக்கு பாலாக்கிட்ட பிழையாம் ஒரு நாசுக்கான ஒன்று சொல்லுவான், இவங்களை அழிக்கணும்னா ஒன்னே ஒன்று மட்டும்தான்ப்பா, உங்கள் ஊரில் இருந்து 10 அழகான பொம்பளை ஆட்களை உள்ளே அனுப்பிடுங்க, அவ்வளோதான், அவர்களோட சேர்ந்து அவங்க தப்பு பண்ணி பாவம் செய்து ஆண்டவருடைய கோபம் அவங்க மேலே வந்துருச்சுன்னா அவங்க தன்னை போல அழிஞ்சிருவாங்க. அதான் நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்கவே முடியாது. நிறைய பேர் நம்ம ஐயா கூட ரொம்ப அழகாக பாடிடு, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அசால்ட்டாக எண்ணி விடாதே,
அவன் கொட்டை கொட்டை உயருவான், வெட்ட வெட்ட வளருவான். கொட்டை கொட்டை உயருவான், வெட்ட வெட்ட உண்மைதாங்க, உண்மைதாங்க. நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவ சபையினுடைய சரித்திரத்தை வாசிச்சு பாருங்க. எப்பெல்லாம் தேவனுடைய சபை நெருக்கப்பட்டதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நம்மளை நெருக்கிட்டாங்கன்னா நம்ம வளர்ந்துருவோம். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, எப்ப இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாய் நெருக்கினாங்களோ அப்பதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். அதனால ஒரு நெருக்கம் உங்களுக்கு வருதுன்னா உடனே நினைச்சுக்க நீங்க பெருக பண்ண போறீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஏன்னா நெருக்கம் வந்த உடனே நம்ம எங்க போயிடுவோம் தெரியுமா? இந்த லாக்டவுன் வந்த உடனே நிறைய பேர் நம்ம ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டோம்ல, இனி ஆண்டவர் நடத்துறது வேற லெவல்ல இருக்கும், வித்தியாசமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், இனி உயர்வு தான். ஸோ இந்த லாக்டவுன் ஒரு விதத்தில் நிறைய பேருக்கு நன்மையாக தான் முடிஞ்சிருக்குது. ஆண்டவரை தேடுறோம்ல, ஆண்டவரை தேட ஒப்பு கொடுத்தோம்ல. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிரி வேற யாருமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மாண்டு போறதற்கு அவங்களே தான் காரணமானாங்க. நீங்க செஞ்ச பாவம், நீங்க செய்யற தப்பு தான் நமக்கு எதிராக வந்து நிற்குமே தவிர நமக்கு விரோதமாக யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்மை குறித்து நமக்கு நினைக்க வேண்டிய 7வது ரொம்ப பெரிய நினைவு என்னன்னா, எனக்கு எதிரிங்க யாருமே இல்லை. நிறைய பேர் இதனாலே வேலை செய்யலை, இதனாலேயே நிறைய பேர் எதுவுமே பண்ணலை. உங்களோடு அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமேன், ஆமேன். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு எதிரி யாருமே இல்லை. சொல்லுங்க. ஏன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா எதிரிகளை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க சத்தமா, எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். ஹalleluya, praise the Lord, amen. 8வதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களை குறித்து நினைக்க வேண்டிய மிகப்பெரிய நினைவு என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாமா? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஸோ 8வதாக ஒரு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உங்களை குறித்து நினைக்க வேண்டிய மிகப்பெரிய நினைவு என்ன அப்படின்னா, என்னை விட மிகப்பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் அதை தாண்டுவேன். என்னை விட, என்னுடைய பலத்தை விட மிகப்பெரிய பிரச்சனை எனக்கு வரலாம். இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை உங்களை விட பெரிய பிரச்சனை. அதான் நான் சொல்றேன், உங்க வருமானத்தை விட, உங்க தொழிலை விட, உங்களுடைய சிந்தையை விட அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மனசுக்குள்ள உங்களை குறித்து நீங்க நினைக்க வேண்டிய நினைவு, சின்ன பிரச்சனை வந்தா நான் ஜெயிச்சிருவேன், 5000 ரூபாய் கடன் நான் ஜெயிச்சிருவேன், 10000 ரூபாய் கடன் நான் ஜெயிச்சு, 10 லட்சம்னா இல்ல 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 இல்ல. இந்த வசனத்துல நம்ம நேர்த்தியாய் வாசித்தோம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ளிருப்பவர் பெரியவர், உனக்குள்ளிருப்பவர் பெரியவர். ஸோ நம்பர் 8வதாக நம்ம நினைக்க வேண்டிய நினைவு, என்னை விட எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் அதை ஜெயிச்சிருவேன். 9வது மிக முக்கியமானது வாசிக்கலாம். ஒரு வசனத்தில் பிரசங்கியின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்,
மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடிக்காதபடி தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாய் வைத்திருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல மிக அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எதுவும் நிரந்தரம் இல்லை என்கிறத அவங்க அறிஞ்சிருக்கணும். உங்களை குறித்து நீங்க நினைக்கிற நினைவிலே மிகப்பெரிய நினைவு என்ன அப்படின்னா, எனக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் நமக்கு பிரச்சனை அப்படின்னா, நிரந்தரம்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆசீர்வாதங்களை மட்டும் நான் சொல்லல, உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற பிரச்சனை கூட நிரந்தரம் இல்லை. அதான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். உலகத்தில் இருக்கிறவங்க இதுவும் கடந்து போகும்னு சொன்னாலும் நான் நம்புறேன், வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு, இது உன்னை விட்டு போயிருப்பா கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். சோ என்னை குறித்து நான் நினைக்க வேண்டிய மிகப்பெரிய நினைவு, எனக்கு இந்த போராட்டம் நிரந்தரம் அல்ல, இந்த வறுமை நிரந்தரம் அல்ல, இந்த பண கஷ்டம் நிரந்தரம் அல்ல, இந்த கடன் நிரந்தரம் அல்ல. எல்லாரும் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்கள். இந்த சூழ்நிலை உங்களுக்கு நிரந்தரமானதல்ல, வெகு சீக்கிரத்தில் இதை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்மை குறித்து நாம் நினைக்க வேண்டிய நினைவிலே மிகப்பெரிய நினைவு அதுதான், நிரந்தரம் இல்லை. நீங்க நிறைய பேர் இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க நிரந்தரம் ஆயிருமோன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். எங்க அப்பாவுக்கு அது நிரந்தரம் ஆயிருச்சு, எங்க அம்மாவுக்கு நிரந்தரம் ஆயிருச்சு, எங்க அப்பா சாகிற வரைக்கும் அதிலே இறந்தாரு, எங்க அம்மா போயிருந்த வரைக்கும் அதிலே தான் போனாங்க, நானும் என் வாழ்க்கையில முடிகிற வரைக்கும் இப்படி ஆயிருமோன்னு பயப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை குறித்து நினைக்க வேண்டிய நினைவு என்ன அப்படின்னா, இல்ல 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 இல்ல, அது தொடராது, அது நிரந்தரம் இல்ல, அது நிரந்தரம் இல்ல. எனக்கு தோல்வி நிரந்தரம் இல்ல, ஜெயம் நிரந்தரம். எனக்கு வறுமை நிரந்தரம் அல்ல, எனக்கு செழிப்ப நிரந்தரமாக்குற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். சோ என்னை குறித்து நான் நினைக்க வேண்டிய 9வது நினைவு, எதுவும் நிரந்தரம், நான் கடந்து போற கஷ்டம் எனக்கு நிரந்தரம் இல்லை இல்லை. சங்கீதக்காரனாய தாவீதுக்கு அது தெரியும், யோசேப்புக்கு அது தெரியும், உபத்திரவத்தை சந்தித்த நெகேமியாவுக்கு அது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சீக்கிரத்தில் அதான் பாடல் பாடும்போது கூட ஐயா ரொம்ப அழகா பாடுறாருல, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவோ, சீக்கிரத்தில் நீங்கிடும், சீக்கிரத்தில் நீங்கிடும். நம்பர் 10, 10வது கடைசியானது, நம்மை குறித்து நாம் நினைக்க வேண்டிய 10வது நினைப்பு என்னன்னா, ஐ ஆம் ஸ்பெஷல், நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனார். சோ எபிரேயருக்கு எழுதின நிருபம் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பலவிதமான பலத்த செய்கைகளாலும் நம்முடைய சிந்தனையின்படியே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தவர்களுமாகிய இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்ளுவோம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோடீஸ்வரர்களை விட, இன்றைக்கு என் கூட ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஸ்பெஷல். எல்லாரும் சொல்லுங்க, ஐ ஆம் ஸ்பெஷல், ஐ ஆம் ஸ்பெஷல். நீங்க விசேஷமானவர்கள். நிறைய பேருக்கு வருத்தமா இருக்கு, பாஸ்டர் சொல்லாதீங்க பாஸ்டர், அப்படி நான் ஸ்பெஷலே இல்லை பாஸ்டர், என் வீட்டில் நான் ஸ்பெஷல் இல்லை, என் வேலை ஸ்தலத்தில் நான் ஸ்பெஷல் இல்லை, நான் தான் எல்லார் இடத்துலையும் ஒதுக்கப்பட்டவன், என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்பாக நான் ஒதுக்கப்பட்ட பாத்திரம், நான் ஸ்பெஷல் இல்லை, நான் ஸ்பெஷல் இல்லை. இல்லை, உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு நினைவு வேணும், நான் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற நிறைய பேரிடத்துல பணம் இருக்குது, உலகத்தில் இருக்கிற நிறைய பேரிடத்துல பொருட்கள் இருக்குது, கார் இருக்குது, உங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேரிடத்துல எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கலாம்.
ஆனா அவங்களிடத்துல எல்லாரிடத்துலையும் இல்லாத ஒண்ணு உங்கள்கிட்ட இருக்குது. அது என்ன தெரியுமா? ரட்சிப்பு. இதை விலை கொடுத்து வாங்க முடியாது, இது காசு கொடுத்து வாங்க முடியாது, இது இலவசமா கிடைக்குது. ஆனா இலவசமா கிடைச்சாலும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. உங்க வம்சத்துல உங்க குடும்பத்துல எத்தனையோ 1000 பேர் இருந்த போதிலும் உங்களுக்கு மட்டும் இந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. நீங்க ஸ்பெஷல் இல்லையா? நீங்க ஸ்பெஷல் இல்லையா? உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல உங்க குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சிஸ்டர், நீங்க வேலை செய்யற இடத்துல நிறைய பேர் ஸ்பெஷலா இருக்கலாம், ஆனா நீங்க உதறி தள்ளப்பட்டவங்களா இருக்கலாம். பிரதர், நீங்க வேலை செய்யற இடத்துல எத்தனையோ பேர் ஸ்பெஷல், ஆனா நீங்க சாதாரணமான ஒரு ஆளா இருக்கலாம். நான் சொல்றேன், அத்தனை பேரும், ஆயிரக்கணக்கான பேர் உங்களோட வேலை செய்யலாங்க, லட்சக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. அங்க முதலாளி, பெரிய ஆளு, பெரிய சம்பளத்தை வாங்குறவங்க எல்லாரையும் இந்த உலகம் ஸ்பெஷல்னு ஒரு சிலரை பார்க்கும், ஆனா பரலோகம் பார்க்கும். ஆண்டவர் வானத்திலிருந்து பார்ப்பாரு. பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களை மட்டும் கர்த்தருடைய கண்ணு ஸ்பெஷலா பார்க்கும். ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய பிளட் உங்ககிட்ட இருக்குது. நீங்க ரட்சிக்கப்பட்ட நபர், நீ ஆண்டவருடைய பிள்ளை. நீ அநேகர் உங்களை துரத்தினாலும், அநேகர் உங்களை வேண்டாம் என்று உதறித்தனாலும் கர்த்தர் இன்னைக்கு இந்த காலை வேளையில சொல்றார், நீ ஸ்பெஷல் மகனே. உன் வேலை ஸ்தலத்தில் உன்னை புறக்கணிக்கிறாங்க, உன் குடும்பத்தில் உன்னை புறக்கணிக்கிறாங்க. ஆகாது என்று தள்ளின கல் நீ. ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல் ஆனதற்கு காரணம் தேவன் உள்ள இருக்கிறார். எப்போ நீங்க மறந்துடக்கூடாது. பணம் கார் இருந்தா மட்டும்தான் நீ ஸ்பெஷல் இல்லை பிரதர். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறேன், கார் இல்லாதனால நான் ஸ்பெஷல் இல்லை, எனக்கு வீடு இல்லாதனால நான் ஸ்பெஷல் இல்லை, எனக்கு பெரிய மாளிகை எல்லாம் இல்லை அதனால நான் ஸ்பெஷல். நோ 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 நோ, இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் பூமிக்குரியவைகள், போயிடும். நீங்க ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இந்த பூமியில இருக்கும்போதே ஆண்டவரோட நெருங்கிட்டீங்க, ஆண்டவரோட பழகிட்டீங்க. ஸோ ஸ்பெஷல் ஸ்பெஷல். 10வதாக எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஐ ஆம் ஸ்பெஷல். நான் விசேஷமானவன். உங்க குடும்பத்தில் நீங்க ஸ்பெஷலான ஆள். ஆண்டவர் தான் சொல்றாரு, மகளே, அதனாலதான் இந்த ஜெபத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நன்றி 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 நன்றி. ஓ, ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிடலாமா? ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே நம்மோட சொல்லிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் பேசுறாரு. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களால வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை குறித்து மற்றவங்க நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. உங்களை குறித்து நீங்க நினைக்கிற நினைவு, உங்களை குறித்து யார் என்ன வேணாலும் நினைக்கலாம், உங்களை குறித்து யார் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா மகனே உன்னை குறித்து நீ சரியா நினைச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்போ ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, டாடி என்ன குறித்து உலகத்தில் இருக்கிறவங்க நினைச்சு சொல்றதெல்லாம் நான் நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா இன்னைக்கு அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்லப்பா, அவங்க என்ன குறித்து என்ன நினைச்சாலும் பரவாயில்லப்பா. அது மாறிடும் சிஸ்டர், பிரதர், அது மாறிடும். அது வெகு சீக்கிரத்தில் மாறிடும். அந்த வாயை திருப்பி பேசும், அந்த கண்ணே திரும்பி பார்க்கும். ஆனா உங்களை குறித்து நீங்க சரியா நினைக்கலன்னா நீங்க வாழக்கூட முடியாது. நீங்க அவமானப்பட்டுருவீங்க, நீங்க வெட்கப்பட்டுருவீங்க. கையை மட்டும் மேல உயர்த்தி என்ன குறித்து நான் நல்லா நினைக்கக்கூடிய கிருபையை தாருன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லும் போது மாறாவின் நீரை தேனாக மாற்ற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்ல. கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன குறித்து நான் இன்னையிலிருந்து நான் நல்லா நினைக்க விரும்புறேன். உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு பெரிய வியாபாரம் பண்ணக்கூடிய கிருபை இருக்குது. உங்களை அழைச்ச அழைப்பு மாறாதது, கிருபை வர மாறாதது.
ஹalleluya சொல்லிக்கொண்டே மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. பாடுவோம். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட வருது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் கரங்களை தட்டி பாடுவோம். ஹalleluya தம்தலரஹலஷோ. ஓ வாழ்க்கையிலே காசப்பூகள் காலந்திட்டாலும் சிஸ்டர், பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. வாழ்க்கையிலே காசப்பூகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா. எஸ், ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. 7 days, இந்த 7 நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள தரப்போறாரு. உங்களை குறித்து ரொம்ப நல்லா நினைங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீங்க சாதாரணமானவங்க எல்லாம் கிடையாது. ஒன்றும் இல்லாததை உருவாக்குற கர்த்தர், பிரயோஜனமற்றவர்களை எடுத்து பிரயோஜனம் மாற்றுற கர்த்தர், அவர் பெரியவர். நீங்க எந்த இடத்துல விழுந்தாலும் எழும்புவீங்க, நீங்க எந்த இடத்துல நின்னாலும் உயர்வீங்க. உங்களை எத்தனை கொட்டுன்னு கொட்டுனாலும், உங்களை எவ்வளவு பண்ணினாலும் நீங்க திரும்ப எழும்பி நிற்பீங்க. வெட்கப்படுவான்னு நினைப்பாங்க, இல்ல வெட்கப்பட மாட்டீங்க. முடிஞ்சிட்டான்னு நினைப்பாங்க, நீங்க வளர்ந்து நிற்பீங்க. அதான் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதுக்கு அர்த்தம். ஸோ டோன்ட் வரி. யோசிக்காதீங்க. உங்களையே கில்ட்டியா நீங்க பண்ணாதீங்க. சே நான் ஏன் கசந்து கொள்றீங்களா உங்களையே? நான் இப்படி ஒரு வேஸ்ட் ஆயிட்டேனே, இப்படி ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆயிட்டேனே, நான் இவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டேனே, உங்களையே நீங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு பெரிய பொன். நீங்க ஒரு பொன். சோதிச்சதுக்கு பிறகு பொன்னா விளங்குவீங்க. ஆண்டவருடைய பிள்ளைக்கு முடிவுன்றது இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைக்கு யாருமே எண்டு கார்டு போட முடியாது, முடியவே முடியாது. கீழே போற மாதிரி போவீங்க, அப்படி தூக்கி நிறுத்து, தூக்கி அப்படி எப்பரா வந்தா அப்படின்னு யோசிப்பாங்க.
உங்களை பார்த்து அதை கேட்பாங்க, எப்படா வந்தான், எப்படா நிற்கிறான், அவ்வளோதான் முடிஞ்சிட்டான்லாம் நினச்சோம், அழிஞ்சிட்டான்லாம் நினச்சோம். அதான் கர்த்தர் உங்க கூட இருக்கிற பலனா தான். சோர்ந்து போகாதீங்க. ஹாஸ்பிட்டலில் டெட் பாடின்னு தூக்கி போட்டா கூட உங்களை திரும்ப எழும்பி திரும்பி சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு என் ஆண்டவரால் முடியும். ஆண்டவரால் முடியும். இந்த சோதனைக்கே சோர்ந்து போனா நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அல்லவா? நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்கு பிரதர், சிஸ்டர், இன்னும் நிறைய இருக்குது. காலாட்களோட ஓடும் போதே நீங்க இழைச்சு போகாதீங்க. நீங்க ஓட வேண்டியது குதிரையோட. ஆண்டவர் தமது பொக்கிஷ சாலை உங்களுக்காக திறப்பார். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உங்களிடத்திற்கு வந்து உங்களுடையது ஆகும். டோன்ட் வரி. உங்களை குறித்து நல்லா நினைங்க. ஐ ஆம் ஸ்பெஷல், ஐ ஆம் ஸ்பெஷல் சொல்லிட்டே போங்க. நாளைக்கு காலையில திரும்ப இந்த செக்ஷன் நம்ம ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு 1000 டைம் ஆவது சொல்லிக்கணும், ஐ ஆம் ஸ்பெஷல். நான் அதிசயமாய், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா ஐ ஆம் ஸ்பெஷல். நீங்க ஸ்பெஷல் தான். எனக்குள்ள என்ன இருக்கு பாஸ்டர்? கர்த்தர் இருக்கிறாரு ஸ்பெஷல். 7 நாள் தவறாம கலந்துக்குங்க. உங்க கொஸ்டின்ஸ் எது இருந்தாலும் எங்களுக்கு அனுப்புங்க. திருச்சபைக்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கடன் பிரச்சனையுடைய மீட்டிங் அநேக நண்பர்களுக்கு நீங்க பகிர்ந்து கொடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். தகப்பனே, உங்க பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்றைக்கு எங்களோட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இருக்கிற நாங்க நிறைய பேர் எங்களை சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறதையே நினைச்சு நினைச்சு சோர்ந்து போயிட்டோம்ப்பா. எங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசுறத வச்சே நாங்க நொஞ்சு போயிட்டோம்ப்பா. என் பிள்ளைங்க நிறைய பேர் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து 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 தங்களுடைய சந்தோஷத்தை இழந்து நிக்கிறாங்க, மகிழ்ச்சியை இழந்துட்டாங்கப்பா. ஆனா இனி மனுஷனுக்காக வாழக்கூடாது, அவங்க சொல்றதுக்காக வாழக்கூடாது. அவங்கள குறித்து மற்றவங்க என்ன நினைச்சாலும் அதை குறித்து அவங்க கேர் பண்ணக்கூடாது. அவங்கள குறித்து அவங்க நல்லா நினைக்கக்கூடிய கிருபையை தார். இந்த 7 நாட்கள் முடிகிறதுக்குள்ள ஒரு பெரிய மகிமையை நாங்க பாத்திரணும் ஆண்டவரே. இனி இருக்கிற நாள்ல இந்த கடனை எப்படி ஜெயிக்கிறதுன்றது எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா. இந்த நேரத்தில் என் கூட இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிளஸ் பண்ணுங்கப்பா. அவங்க ஜெப குறிப்பு எல்லாத்துக்கும் பதில் கொடுங்கப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நோயும் உங்க பிள்ளைகளை தொடாதபடி வேலி அடைங்கப்பா. உங்க மகிமையின் கரங்களை தாழ்த்துறோம். என் கூட உதவி செய்கிற, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தம்பிங்களையும் ஆசீர்வதி. வெகு சீக்கிரத்தில் எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்த இடத்தை, பெரிய ஆலயத்தை தாரும். மனம் முகந்து கொடுக்கிற எல்லாரையும் நல்லா வைங்கப்பா. நிறைய அவங்களுக்கு கொடுங்கப்பா. அவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து சேரட்டும்பா. உங்க மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கொடுப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மீண்டும் நாளைக்கு காலையில 10 மணிக்கு நாம் நேரலையிலே சந்திப்போம். தேங்க்யூ.